கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் சியோன் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title Zion. 87 சங்கீதம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். Read verses Psalm 87 verses 3 to 6. Glorious things are spoken of thee, O city of God. I will make mention of Rahab and Babylon to them that know me. Behold, Philistia and Tyre and with Ethiopia. This man was born there, and of Zion it shall be said, this and that man was born in her, and the highest himself shall establish her. The Lord will count when he writeth up the people, that this man was born there. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ, பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சியோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். Glorious things are spoken of thee, O city of God. முதலாவது, இந்த இடத்திலே தேவனுடைய நகரம் என்பது சியோனை காண்பிக்கிறது. First of all, in this place, city of God shows Zion. பொதுவாக சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய நகரம் என்பது புதிய எருசலேமையும் சியோனையும் காண்பிக்கிறது. Generally, the city of God shows New Jerusalem and Zion. புதிய எருசலேமும் சியோனும் சேர்ந்து தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்படுகிறது. New Jerusalem and Zion together is called the city of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். Glorious things are spoken of thee, O city of God. அப்ப தேவனுடைய நகரத்தை குறித்து வசனிக்கப்படுகிற மகிமையான விசேஷங்கள் தான் என்ன? So, what are the glorious things that are being spoken of about the city of God? இந்த நகரம் ஒரு உண்மையுள்ள நகரமாய் இருக்கிறது. This city is a faithful city. ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே அது உண்மையுள்ள நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Isaiah chapter 1 it is written that it is a faithful city. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று? How did the faithful city become a whore? 21ஆம் வசனம். Verse 21. How is the faithful city become an harlot? It was full of judgment, righteousness lodged in it, but now murderers. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று? அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிக்கொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த தேவனுடைய நகரம் உண்மையுள்ள நகரம் என்று அழைக்கப்படுகிறது. This city of God is called the faithful city. தேவனுடைய நகரத்தை குறித்து வசனிக்கப்படுகிற மகிமையான விசேஷங்கள் என்னவென்றால் அது உண்மையுள்ள நகரம். The glorious things that are spoken of about the city of God is that it is a faithful city. எப்போது அது உண்மையுள்ள நகரமாக இருக்கிறது? When is it a faithful city? நியாயத்தால் நிறைந்திருக்கும் போது. When it is full of judgment. நீதி அதில் குடிகொண்டிருக்கும் போது. When righteousness lodgeth in it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதே வேளையில் ஒரு தேவ ஊழியருடைய வாழ்க்கையிலோ அல்லது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலோ பகை வருமானால், at the same time, if hatred comes in the life of a worker of God or in the life of a believer, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். Apostle John says, whosoever hateth his brother is a murderer. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? It is written now, or its inhabitants murderers. What does it mean? உண்மையுள்ள நகரமாய் காணப்பட வேண்டிய தேவ ஜனங்கள் நியாயத்தால் நிறைந்து நீதி அதில் குடிகொண்டிருக்க வேண்டிய அந்த தேவனுடைய நகரம் இப்போது கசப்பினாலும் வைராக்கியத்தினாலும் பகையினாலும் நிறைந்து காணப்படுகிறது. The people of God
who should be found as a faithful city, full of judgment and righteousness being lodged in it, but is now filled with bitterness, emulation and hatred. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே தேவனுடைய நகரம் அது உண்மை உள்ள நகரமாய் காணப்பட வேண்டும். Therefore the city of God should be a faithful city. ஒரு தேவ ஊழியராய் இருந்தாலும் புதிய எருசலேமை சுதந்தரிக்க போகிற ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசியாய் இருந்தாலும் எந்த விதத்திலும் பகை, கசப்பு, வைராக்கியம் தங்களுடைய ஜீவியத்தில் வருவதற்கு இடம் கொடுக்க கூடாது. It might be a worker of God or a believer who is going to inherit New Jerusalem. At no cost should they give room for hatred, bitterness and emulation in their lives. ஒருவேளை அப்படி பகை, கசப்பு, வைராக்கியங்கள் கடந்து வந்தாலும் உடனடியாக இயேசுவின் இரத்தத்தினால், வசனத்தினால், அபிஷேகத்தினால் கழுவி சுத்திகரித்துக் கொள்ள தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். In case hatred, bitterness and emulation come in the life too, immediately they must surrender themselves to be sanctified by the blood of Jesus, by the word of God and by the Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்போ உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று? How is the faithful city become an harlot? இந்த வேசி என்பது இதை காட்டுகிறது. Whom does this harlot show? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே அந்த விழுந்து போன சபையை வேசிக்கொப்பாக தேவன் வர்ணித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். In the book of Revelation chapter 17 we can see the Lord has described the fallen city as the harlot. 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Revelation chapter 17 verse 5. And upon her forehead was a name written, Mystery, Babylon the Great, the mother of harlots and abominations of the earth. மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 4ஆம் வசனம். Verse 4. And the woman was arrayed in purple and scarlet color, and decked with gold and precious stones and pearls, having a golden cup in her hand, full of abominations and filthiness of her fornication. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசிதனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். வேசி என்று சொல்லும்போது அது விழுந்து போன சபையை, அந்தி கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சபையை காட்டுகிறது. Therefore a harlot shows a fallen church, the church that will follow Antichrist. அந்தி கிறிஸ்து மனித உருவத்தில் சர்வாதிகாரியாக இயேசுவின் ரகசிய வரிக்கு பிற்பாடு வந்தாலும் அவனுடைய ஆவி இப்பொழுதே உலகத்தில் இருப்பதாக ஒன்றிய யோவானிலே நாம் பார்க்கிறோம். Though Antichrist will appear after the secret coming of Jesus in the form of a man as a dictator of the whole world, his spirit is working at present, and we read that in 1 John. பூமியில் உள்ள அருவருப்புகள் ஒரு தேவனுடைய ஊழியருடைய வாழ்க்கையிலோ அல்லது விசுவாசியினுடைய வாழ்க்கையிலோ கடந்து வருமானால் அந்த உண்மையுள்ள நகரம் அது வேசியாய் மாறி இருக்கிறது. If the abominations of the earth come into the life of a worker of God or a believer, then that faithful city has become an harlot. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப பூமியில் உள்ள அருவருப்புகளோ அசுத்தங்களோ ஜீவியத்திலே கடந்து வருமானால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்தை இயேசுவின் இரத்தத்தினால், வசனத்தினால், அபிஷேகத்தினால் அனுதினமும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். Therefore, when abominations of the earth and uncleanness come into the life of a worker of God or a believer, every day they ought to sanctify themselves by the blood of Jesus, by the word of God and by the Holy Spirit. பூமியில் உள்ள அருவருப்புகள் என்று சொல்லும்போது When we say of the abominations of the earth, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 6 things do the Lord hate, 7 are an abomination unto him. வாசிப்போம். நீதிமொழிகள் Proverbs 6:16. 6:16. These 6 things did the Lord hate, 7 are an abomination unto him, a proud look, a lying tongue, and hands that shed innocent blood, and heart that deviseth wicked imaginations, feet that be swift in running to mischief, a false witness that speaketh lies, and he that soweth discord among heathen. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண்,
பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இப்போது நான் வாசிக்க கேட்ட எல்லா காரியங்களும் பூமியிலே காணப்படுகிற அருவருப்புகளாக இருக்கிறது. All the things that we now heard are the abominations in the earth. பூமியில் உள்ள ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியிலே இந்த அருவருப்புகள் அதிகமாக இருக்கிறது. These abominations are found much in the people in the world who are unsaved. அது ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளோ தேவ ஊழியனுக்குள்ளோ பிரவேசிக்க கூடாது. It should not enter either into a child of God or a worker of God. அடுத்து இயேசு சொல்லுகிறார், மனுஷருடைய பார்வையில் மேன்மையாய் எண்ணப்படுகிறது, தேவனுடைய பார்வையில் அருவருப்பாய் இருக்கிறது. Then Jesus also says that which is highly esteemed in the eyes of men are despised in the eyes of God. இந்த அருவருப்புகளில் ஏதாயிலும் ஒன்று ஒரு ஊழியனுடைய ஜீவியத்திலோ அல்லது ஒரு விசுவாசியுடைய ஜீவியத்திலோ காணப்படுமானால் அவர்கள் புதிய எருசலேமாகிய அந்த நகரத்திலே, அந்த தேவனுடைய நகரத்திலே பிரவேசிக்க முடியாது. If any of these abominations are found in the life of a worker of God or a believer, they cannot enter into Zion or New Jerusalem. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 27 வசனத்தில் அது தெளிவாக பார்க்கிறோம். We can see that clearly in the book of Revelations chapter 21 verse 27. And they shall in no wise enter into it, anything that defileth, neither whatsoever worketh abomination or maketh a lie, but they which are written in the Lamb's book of life. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று? How is a faithful city become an harlot? அந்த வேசியுடைய அருவருப்புகள், அந்த பூமியில் உள்ள அருவருப்புகள் எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் வந்தது என்று தேவன் ஆச்சரியப்படுகிறார். God is marveling as to how the nature of the harlot or the abominations of the earth have come into children of God. அங்கே ஆச்சரியப்படுவதை நாம் பார்க்கிறோம். Here we see that he was wondering, உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று? how is faithful city become an harlot? ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் எப்படி இந்த அருவருப்புகள் வந்தது? How did these abominations come into a child of God? அந்த அருவருப்புகள் இருக்குமானால் நாம் வெளிப்படுத்தல் 21:27 வாசித்தபடி அவர்கள் புதிய எருசலேமில் அந்த தேவனுடைய நகரத்தில் பிரவேசிக்க இயலாது. And if those abominations come in their life, as we read in Revelation chapter 21 verse 27, they cannot enter into the kingdom of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மறுபக்கத்தில் அந்த வசனத்திலே படிக்கிறோம், பொய்யை நடப்பிக்கக்கூடிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. On the other hand, we read in that verse that anything that worketh a lie cannot enter therein. அப்ப பொய்யை நடப்பிக்கக்கூடிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லும்போது ஒரு உண்மையுள்ள ஜீவியம், உண்மையை நடப்பிக்கிற ஒரு ஜீவியம் தேவையா இருக்கிறது. Therefore, when it is written, all that maketh a lie cannot enter therein, then a faithful life is expected. ஆகவே உண்மையுள்ள நகரம், தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். Glorious things are spoken of thee, O city of God. அப்ப வசனிக்கப்படுகிற மகிமையான விசேஷங்கள் முதலாவது அது உண்மையுள்ள நகரம். Therefore, the glorious things that are being spoken about the city of God is that, first of all, it is a faithful city. அடுத்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும்போது, Next, when we read the prophetical book of Isaiah chapter 26 verse 1, In that day shall this song be sung in the land of Judah. We have a strong city. Salvation will God appoint for walls and bulwarks. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். பெலனான நகரம் நமக்கு உண்டு. we have a strong city. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். Glorious things are spoken of thee, O city of God. சியோனை சுதந்தரிக்க போகிற, சியோனும் எருசலேமும் சேர்ந்துதான் தேவனுடைய நகரம். And put Zion and Jerusalem together is called the city of God. சியோனை சுதந்தரிக்க போகிற ஒரு தேவ ஊழியனாய் இருந்தாலும், எருசலேமை சுதந்தரிக்க போகிற ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசியா இருந்தாலும் ஒரு அவங்க பலன் உள்ளவர்களாக, பலமானவர்களாக காணப்பட வேண்டும். Both the workers of God who are going to inherit Zion and the believers or the people of God who are going to inherit New Jerusalem should be strong. பலவீனப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. They should not be weak.
நாம் வேதத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே படிக்கிறோம், அந்த கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. In the scripture, in a place, we read that no one in the tribe was weak. அந்த நாட்களில் அந்த கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written about those days, in those tribes there was not one feeble. சங்கீதம் 105:37. Psalm 105 verse 37. He brought them forth also with silver and gold, and there was not one feeble person among their tribes. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. பலவீனப்பட்டவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது அவர்களுடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. When the children of Israel were brought out of Egypt, it is written there was not one feeble among their tribes. அப்ப வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். He brought them out with silver and. விசுவாசத்திலே பலப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். We must be found strong in faith. விசுவாசத்திலே பலவீனப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. We should not be weak in faith. ரோமர் 15:1. Romans chapter 15 verse 1. We then that are strong ought to bear infirmities of the weak and not to please ourselves. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். 14:1. Him that is weak in the faith receive ye, but not to doubtful disputations. விசுவாசத்தில் பலவீனமுள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவருடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். 15:1 பலமுள்ளவர்களாகிய நாம் என்று குறிப்பிடுகிறார். In 15:1 he says we that are strong. 14:1 விசுவாசத்தின் பலவீனமுள்ளவர்களை குறித்து பேசுகிறார். In chapter 14 verse 1 he speaks of those who are weak in faith. ஆபிரகாமை குறித்து வாசிக்கும்போது அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. About Abraham we read that he was not weak in faith. ரோமர் 4:19. Romans chapter 4 verse 19. And being not weak in faith, he considered not his own body now dead, when he was about 100 years old, neither at the deadness of Sarah's womb. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். விசுவாசத்திலே பலவீனமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. We mustn't be weak in faith. என்னால் ஆண்டவரை போல மாற முடியுமா? Can I become like God? என்னால் சீயோனிலே பிரவேசிக்க முடியுமா? Can I enter into Zion? என்னால் எருசலேமிலே பிரவேசிக்க முடியுமா? Can I enter into Jerusalem? இந்த உலகத்திலே என்னால் ஒரு ஜெயஜீவியம் செய்ய முடியுமா? Can I lead a victorious life in this world? சரீரத்தின் சூழ்நிலைகளை நம்ம ஜீவியத்தின் சூழ்நிலைகளை பார்க்கும்போது அங்கே அதைரியம் உண்டாகும், அவிசுவாசம் உண்டாகும். Looking at the condition of our body and the situation where we are living, we might be discouraged and we might also become weary. விசுவாசத்திலே பலவான்களாய் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? So that we are not weak in faith but strong in faith, what ought we to do? விசுவாசத்தில் பலவீனம் உண்டாகக்கூடாது, அதே வேளையில் விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should not be weak in faith, at the same time we have to be strong in faith. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? What should we do for that? ஆபிரகாம் செய்ததை நாம் செய்ய வேண்டும். We have to do what Abraham did. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். He did not consider that his body was dead and the deadness of Sarah's womb. நம்முடைய பலவீனங்களை நாம் எண்ணாமல் தேவனுடைய வல்லமையை எப்போதும் எண்ணக்கூடியவர்களாய் தியானிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். We should not consider our weaknesses, but all the while we must be thinking or counting upon the strength of God. அடுத்து அவருடைய ஆவியினாலே உள்ளான மனதில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். We have to be strengthened by might in our inner man by his spirit. கிருபையிலே பலப்பட வேண்டும். We have to be strengthened in grace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது அந்த பலன் நமக்கு உண்டாகிறது. When we have the joy of the Lord, we have the strength. சும்மா இருக்கும்போது அந்த பலன் நமக்கு உண்டாகிறது. When we sit still, we receive the strength. அமெரிக்கையும் நம்பிக்கையும் நம்முடைய பலன். In quietness and confidence is our strength. அப்ப இப்படிப்பட்ட பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்போது பலனான நகரமாய் நாம் மாறுகிறோம். In this way, when we receive strength, we become a strong city. பலவீனப்பட்டவர்கள் இந்த நகரத்திலே பிரவேசிக்க முடியாது. Weaklings cannot enter into this city. விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்கள், those who are weak in faith, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படுத்தப்படாதவர்கள், those who are not strengthened by might in their inner man, இந்த நகரமாய் மாற முடியாது. cannot become this city. பலனான நகரம் நமக்கு உண்டு. We have a strong city. ஆகவே சீயோனை சுதந்தரிக்க போகிற ஒரு தேவ ஊழியராக இருந்தாலும் சரி,
எருசலேமை சுதந்திரிக்க போற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, அவர்கள் பெலனான நகரமாய் மாற வேண்டும். Therefore, a worker of God who is going to inherit Zion and a believer or a child of God who is going to inherit New Jerusalem should be a strong city. அடுத்தபடியாக அது சத்திய நகரம் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். Next we read that it is a true city. நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் வருவாய். And you will be called a faithful city and a true city. அப்ப சத்திய நகரம் என்று அது அழைக்கப்படுகிறது. It's called the city of truth. இப்ப சத்திய நகரம் என்று சொல்லும்போது, when we say of a true city, சத்தியத்தை கைக்கொண்டு ஜீவிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். we have to become the people of God who follow the truth. ஏசாயா 1:26. Isaiah chapter 1 verse 26. And I will restore thy judges as at the first, and thy counselors as at the beginning. Afterward thou shalt be called the city of righteousness, the faithful city. உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். மூல பாஷையில் ஃபெய்த்ஃபுல் அல்ல, அது ட்ரூத்ஃபுல் சிட்டி, அதாவது சத்திய நகரம், சத்தியத்தால் நிறைந்த நகரம். In English it is written as faithful city, but in the original language it denotes a true city. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப சத்திய நகரம், city of truth. சத்திய நகரம் என்று சொல்லும்போது, when we say the city of truth, ஆகவே தான் நாம் வாசிக்கிறோம், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். That is why we read, open ye the gates, that the righteous nation which keepeth the truth may enter in. Isaiah chapter 26 verse 2. Open ye the gates, that the righteous nation which keepeth the truth may enter in. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி, the nation which keepeth the truth. சத்தியத்துக்கு விரோதமாய் பேசுகிற ஜாதி அல்ல. not the nation which speaketh against the truth. சத்தியத்தை கேட்டு முறுமுறுக்கிற ஜாதி அல்ல. not the nation which listens to the truth and murmurs. சத்தியத்தை கேட்டு எதிர்த்து நிற்கிற ஜாதி அல்ல. not the nation which listens to the truth and opposes it. சத்தியத்தை கேட்டு பின்வாங்குகிற ஜாதி அல்ல. not the nation which listens to the truth and backtracks. சத்தியத்தை கேட்கும்போது, when you listen to the truth, அந்த பெரோயா பட்டணத்தாரை போல, as the people of Berea, காரியங்கள் இப்படி இருக்கிறதா, are things so, என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், and because they searched the word of God and the scripture daily, தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். these were more noble than those in Thessalonica. அப்போஸ்தலர்கள், Acts of Apostles chapter 17 verse 11. These were more noble than those in Thessalonica, in that they received the word with all readiness of mind and searched the scriptures daily whether those things were so. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். சத்தியத்தை ஆராய்ந்து பார்த்து, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து, உபதேசங்களை ஆராய்ந்து பார்த்து, அதை விரும்பி கேட்கும்போது, விரும்பி அதற்கு ஒப்பு கொடுக்கும் போது நற்குணசாலிகளாக அந்த சத்தியம் மாற்றுகிறது. When we search the scriptures, when we search the truth, and when we search the doctrines, and we have a desire over it, that truth or that scripture passage makes us a city of truth. உம்முடைய வசனமே சத்தியம் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். We also read that your word is the truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நான் சுருக்கமாக சொல்லி போகிறேன். I am giving you a brief explanation. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். Glorious things are spoken of thee, O city of God. ஒரு தேவ ஊழியன் உண்மையுள்ள நகரமாய் காணப்பட வேண்டும். A worker of God should be a faithful city. ஒரு தேவனுடைய ஊழியன் சத்திய நகரமாக காணப்பட வேண்டும். A worker of God should be as a city of truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து ஒரு தேவனுடைய ஊழியன் பரிசுத்த நகரமாய் காணப்பட வேண்டும். Next, a worker of God should be a holy city. பரிசுத்த நகரம், Holy city. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம், Book of Revelations chapter 21 verse 2.
And I, John, saw the holy city, New Jerusalem, coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த நகரம், Holy city, உண்மையுள்ள நகரம், faithful city, பலனான நகரம், strong city, சத்திய நகரம், city of truth, அது பரிசுத்த நகரம். and now a holy city. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே தான் நாம் வாசித்த 87ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். That is why in Psalm 87 verse 1 it is written, his foundation is in the holy mountains. His foundation is in the holy mountains. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. பரிசுத்தத்துல தான் ஒரு தேவ ஊழியனுடைய அஸ்திவாரமே இருக்கிறது. The foundation of a worker of God is in holiness. கர்த்தருடைய பரிசுத்த தேவனுடைய அஸ்திவாரமும் பரிசுத்த பர்வதங்களில் தான் இருக்கிறது. And similarly the foundation of God too is in the holy mountains. அதோட அர்த்தம் பரிசுத்தத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். The meaning is that he attaches much importance to holiness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒரு கட்டடத்திற்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ, as the foundation is very much important for a building, அதுபோல ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் பரிசுத்தம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. likewise holiness is very essential for every child or worker of God. அவருடைய அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. His foundation is in the holy mountains. அதுபோல அது ஒரு பரிசுத்த நகரமாக இருக்கிறது. And similarly it's a holy city. தேவனுடைய நகரம் எருசலேமும் சீயோனும் சேர்ந்து தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்படுகிறது. Jerusalem and Zion together is called the city of God. அப்ப யோவான் அந்த பரிசுத்த நகரத்தை தரிசனத்தில் காண்கிறார். Apostle John saw that holy city in a vision. பரிசுத்தம் என்று சொல்வது மனித ஞானத்தின்படி உள்ள பரிசுத்தம் அல்ல. When we say of holiness, not the holiness according to human wisdom. மனிதன் அளக்கிறபடி உள்ள பரிசுத்தம் அல்ல. Holiness not according to the estimation or measuring of a man. இந்த பரிசுத்தத்துக்கு ஒரு அளவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There has been a yardstick given for this holiness. கர்த்தர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதே பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive the whole same holiness as the Lord is. பேதுருவின் வாசியங்கள். When we read in Peter, 1 Peter chapter 1 verse 15. But as he which hath called you is holy, so be ye holy in all manner of conversation. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அடுத்த வசனம். Next verse. Because it is written, be ye holy, for I am holy. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive the same holiness of the Lord. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. Let the very God of peace sanctify you wholly. உங்கள் ஆவி ஆத்தும சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. I pray God, your whole spirit and soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே பரிசுத்த நகரமாக மாற வேண்டும். So we have to become a holy city. பரிசுத்தம் என்று சொல்லும்போது அது ஆவி ஆத்துமா சரீரத்தில் பரிசுத்தம். When we say of holiness, holiness should be found in the spirit, soul and body. சிந்தையிலும் பரிசுத்தம். Holiness in the mind, எண்ணங்களில் பரிசுத்தம். holiness in thoughts, ஞாபகத்தில் பரிசுத்தம். holiness in remembrance, தியானத்தில் பரிசுத்தம். holiness in meditation. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஆவி ஆத்துமாவில் உள்ள ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தம். In this way, in all the aspects, in the spirit and soul, there should be holiness. கண்களில் பரிசுத்தம். Holiness in the eyes, கேள்விப்படுகிற காரியங்களில் செவிகளில் பரிசுத்தம். holiness in the ears, there is holiness in things we hear. பேசுகிற வார்த்தைகளில் பரிசுத்தம். Holiness in the words of mouth. இப்படி மொத்த சரீரத்திலும் பரிசுத்தம். In this way, holiness all over the body ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் தேவையாக இருக்கிறது. is needed for every worker of God. சிலர் தங்கள் ஜீவியத்திலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள். Certain will be holy in their lives. ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் குற்றங்கள் தோல்விகளை கேள்விப்படுகிற விஷயத்தில் சந்தோஷம் உள்ளவர்களாக இருப்பார்கள். But they will be quite delighted to hear about the failures, shortcomings and downfalls in the life of others. அப்ப கேள்வியில பரிசுத்தம் தேவை. Therefore holiness is required even in hearing. அதாவது செவியில் பரிசுத்தம் தேவை. That is, we need holiness in the ear. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படி ஆவி ஆத்தும சரீரத்திலே பரிசுத்தம் தேவையா இருக்கிறது. In this way we need holiness in the spirit, soul and body.
பரிசுத்தத்தில் குறைவுகள் இருக்குமானால் இயேசுவின் இரத்தத்தினால், வசனத்தினால், அபிஷேகத்தினால் கழுவப்பட்டு தேவனிடத்திலிருந்து அந்த பரிசுத்தத்தை வாஞ்சித்து தவித்து கெஞ்சி கதறி பெற்றுக்கொள்ள வேண்டும். If we lack in holiness in the spirit, soul and body, we have to be washed by the blood of Jesus, by the word of God and by the Holy Spirit, and beseech with tears for the Lord to give his holiness to us. அடுத்து நான் வாசிக்கும் போது இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரம் என்று சங்கீதத்தில் ஒரு இடத்துல படிக்கிறோம். Next in Psalms we read that this is a city which has been fitly framed together. இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரம். It's a city which is fitly framed together. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த புதிய எருசலேமும் சீயோனும் எப்படி இசைவினைப்பாய் கட்டி எழுப்பப்படுகிறது என்பதை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். In the past we meditated with Ephesians chapter 2 how that city Jerusalem and Zion is being fitly framed together. சங்கீதத்தில் எடுத்தீங்களா? இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரம். In Psalms 2 it is written that it is a city fitly framed together. Psalm 122 verse 3. Jerusalem is builded as a city that is compact together. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப இசைவினைப்பான நகரம். It is a city that is compact together. அதோட அர்த்தம் மூளைக்கல்லாகிய இயேசுவுக்கும் அஸ்திவாரக்கல்லாகிய தேவ ஊழியர்களுக்கும் இடையில இடைவெளி இருக்கக்கூடாது. The meaning is that there shouldn't be any gap between Jesus the foundation or the cornerstone and other workers of God the foundation stone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது ஒரு ஊழியருக்கும் மற்றொரு ஊழியருக்கும் இடையில இடைவெளி இருக்கக்கூடாது. Next, there also should be no gap between one worker of God and the other worker of God. தேவனுக்கும் ஒரு ஊழியருக்கும் இடையில இடைவெளி இருக்கக்கூடாது. There should be no gap between God and a worker of God. ஒரு ஊழியருக்கும் மற்றொரு ஊழியருக்கும் இடையில இடைவெளி இருக்கக்கூடாது. And also there should be no gap between one worker of God and another worker of God. ஒரு ஊழியருக்கும் விசுவாசிக்கும் இடையில இடைவெளி இருக்கக்கூடாது. There should be no gap between a worker of God and a believer. ஒரு விசுவாசிக்கும் மற்றொரு விசுவாசிக்கும் இடையில இடைவெளி இருக்கக்கூடாது. And also there should be no gap between one believer and the other. இடைவெளி இருக்கக்கூடாது என்று சொல்லும்போது கசப்போ வைராக்கியமோ பிரிவினையோ பகையோ வரக்கூடாது. அதான் அவருடைய அர்த்தம். When we say there should be no gap, there should be no bitterness, emulation, hatred among them. மறுபக்கத்தில் ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது அந்த ஐக்கியம் தேவ சித்தத்தின்படி தெய்வீக ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதுல மாம்சீகமான ஐக்கியம் வந்துவிடக்கூடாது. Next, when we say that there should be a fellowship, that fellowship should be by the will of God. That fellowship should be divine. No carnal fellowship can be entertained. இவங்க என் சொந்தக்காரங்க, They are my relatives. இவங்க என் குடும்பத்தை சேர்ந்தவங்க. These people belong to my family. அதான் பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை கூட மாம்சத்தின்படி அறியேன் என்று சொல்லுகிறார். That's what St. Paul says, I did not know Christ also in the flesh. கிறிஸ்துவை கூட நான் மாம்சத்தின்படி அறியேன். I did not know Christ in the flesh. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இப்படிப்பட்ட ஐக்கியம் நமக்கு தேவையா இருக்கிறது. Therefore we need such a fellowship. இசைவினைப்பான நகரம். It is a building compact together. தெய்வீகமான ஐக்கியத்தோடு ஒருவருக்கொருவர் தெய்வீகமான ஐக்கியத்தோடு கட்டி எழுப்பப்பட வேண்டும். And we should be built up together with a divine fellowship with one another. ஒருவேளை அவர்கள் நமக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடும். They might work against us. விரோதமாய் பேசக்கூடும். They might speak against us. நம்மை குற்றப்படுத்தக்கூடும். They might find faults with us. அப்படிப்பட்டவர்களோடும் ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். We have to keep fellowship even with such people. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். Judas betrayed Jesus. பேதுரு இயேசுவை சபித்தான். Peter denied Jesus. ஆனால் இயேசு முடிவு வரைக்கும் அவங்களிடத்தில் ஐக்கியத்தை காத்துக்கொண்டார். But till the end Jesus had fellowship with them. யூதாஸை பார்த்து சிநேகிதனே முத்தத்தினாலயா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று கேட்கிறார். Looking unto Judas, Jesus said, "Friend, betray thou the Son of Man with a kiss?" தன்னை மறுதலித்து தன்னை சபித்து தன்னை யார் என்றே தெரியாது என்று சத்தியம் பண்ணி ஓடிப்போன பேதுருவை இயேசு தேடி போய் ஐக்கியத்தை உண்டாக்குகிறார். Peter, who denied Jesus, who cursed Jesus and also swore that he knew not Jesus before he ran away, Jesus went in search of Peter and once again renewed the fellowship. தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். Glorious things are spoken of thee, O city of God.
இந்த தேவனுடைய நகரத்துல சீயோன் அஸ்திவாரம் என்று நாம் கடந்த நாட்களிலே பார்த்திருக்கிறோம். And this Zion is the foundation for the city of God. We have seen this earlier. இப்ப அஸ்திவாரத்துல இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல்லாய் இருக்கிறார். Jesus Christ is the cornerstone in this foundation. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியரும் ஒவ்வொரு கற்களாய் அஸ்திவார கற்களாய் இருக்கிறார்கள். Every worker of God is a foundation stone. இந்த அஸ்திவார கற்கள் இசைவினைப்பாய் கட்டப்பட வேண்டும். These foundation stones should be compact together. அது ஒவ்வொரு தேவ ஊழியருடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய இருக்க வேண்டிய தெய்வீகமான ஐக்கியத்தை காட்டுகிறது. That shows the divine fellowship that should be found in every worker of God. சியோன் என்கிற அஸ்திவாரத்தின் மேல் எருசலேம் என்கிற அந்த நகரம் கட்டப்படுகிறது. Upon the foundation called Zion, the building called Jerusalem is being builded. அதுவும் இசைவினைப்பாய் கட்டப்படுகிறது. That too is being fitly framed together. ஆகவே ஒரு விசுவாசிக்கும் மற்றொரு விசுவாசிக்கும் ஒரு தெய்வீகமான ஐக்கியம் தேவை. Therefore, a divine fellowship is needed between one believer and the other believer. 2 Corinthians 5:16. 2 Corinthians chapter 5 verse 16. பவுல் சொல்கிறார், நான் மாம்சத்தின்படி ஒரு கிறிஸ்துவை அறியேன். St. Paul says, I know not Christ according to the flesh. Therefore henceforth know we no man after the flesh, though we have known Christ after the flesh, yet now henceforth know we him no more. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். பாத்தீங்களா, ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். We know no man after the flesh. எங்க ஊர்க்காரங்க, They belong to our place, எங்க சொந்தக்காரங்க, our relative, எங்க இனத்துக்காரங்க they belong to our community. என்று சொல்லி விசுவாசிகள் அந்த விசுவாசிகளிடத்துல மட்டும் நெருங்கி பழகுவது. Saying so, they have a very close rap only with those believers. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. பவுல் சொல்லுகிறார், ஒரு அப்போஸ்தலனா இருந்து கொண்டு நான் ஒரு ஊழியனா இருந்து மாம்சத்தின்படி நான் ஒருவரை அறியேன். St. Paul being an apostle and a minister of God, he says, I know no man after the flesh. மறுபடியும் இந்த வசனத்தை தமிழ்ல மட்டும் வாசிங்க. Once again that verse in Tamil. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். We know no man after the flesh. அடுத்து கிறிஸ்துவை கூட மாம்சத்தின்படி அறிய மாட்டோம் என்று சொல்லி முடிக்கிறார். And finally he concludes saying, we also know Christ not in the flesh. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக இந்த நகரத்தை குறித்து நாம் வாசிக்கும்போது, Next, when we read about this city, பண்டிகைகளை ஆசரிக்கிற நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written that it is a city which observes feasts. வேதத்துல எத்தனையோ பண்டிகைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். We see of various feasts in the scripture. பல பண்டிகைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. The many feasts have been written. Each one has got a spiritual interpretation. இப்ப எல்லா பண்டிகையும் குறித்து நாம் பேச போனால் அதற்கே சமயமாகிவிடும். If I go to speak about all feasts in detail, it will be time consuming. அப்ப இருக்கிற எல்லா பண்டிகையிலும் மிகவும் பிரதானமான பண்டிகை என்று சொன்னால் அது பஸ்கா பண்டிகையா இருக்கிறது. And the most important of all the feasts is the feast of Passover. அதை மாத்திரம் நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். I like to give a brief description about that. பண்டிகைகளை ஆசரிக்கிற நகரமாய் இருக்க வேண்டும். It should be a city which observe with feasts. அதாவது ஒரு தேவ ஊழியன் தன்னுடைய ஜீவியத்துல எப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறக்கூடியவனாய் இருக்க வேண்டும். That is, a worker of God should always remember the death of Lord Jesus in his life. பஸ்கா பண்டிகை குறித்து கர்த்தராகிய இயேசு சொல்லும்போது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. And about the feast of Passover, Jesus Christ has said, Christ or Passover has been slain for us. இயேசு சொல்லும்போது நான் வருமளவும் என்னுடைய மரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறார். Jesus, with the meaning that they have to remember his death until he returns, he has spoken so. 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார், அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். And in 1 Corinthians chapter 11, St. Paul says, you remember his death until he comes. இப்ப இயேசுவின் மரணத்தை ஒரு தேவ ஊழியன் தன்னுடைய அனுதின ஜீவியத்தில் எப்போதும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். Therefore, a worker of God in his everyday life, all the while he must be remembering the death of Jesus. அதுபோலதான் ஒரு விசுவாசியும் தன்னுடைய ஜீவியத்தில் இந்த கல்வாரி காட்சியை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Similarly, a believer too in his life should always be meditating the vision of the cross. கலாத்திய சபையாரை குறித்து பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராக பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே.
About the Galatian church, St. Paul says, Lord Jesus Christ was evidently set forth, crucified among you. இன்றைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கிறார். He asked them, saying, who hath bewitched you that you should not obey the truth? கலாத்தியர் 3:1. Galatians chapter 3 verse 1. O foolish Galatians, who hath bewitched you that ye should not obey the truth, before whose eyes Jesus Christ hath been evidently set forth, crucified among you? புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இயேசுவின் சிலுவை காட்சியை முன்பு வைத்திருக்கிற வரையிலும் நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து போவோம். நம்ம எந்த வல்லமையும் மயக்க முடியாது. As long as we have the crucifix of Jesus in front of our eyes, no power can bewitch us that we go away from the truth. கல்வாரியின் தியானத்தை ஒரு தேவ ஊழியன் தன்னுடைய ஜீவியத்தில் இழக்கும் போது மாத்திரமே அவனை மயக்கக்கூடிய பல காரியங்கள் வருகிறது. When a worker of God loses the meditation of Calvary in his life, many things come there to bewitch him. பணமா இருக்கலாம், it might be money, பட்டங்களா இருக்கலாம், it might be qualifications, ஸ்தானங்களா இருக்கலாம், it might be positions, சில மனிதனுடைய அன்பா இருக்கலாம், or human love also. இப்படி அவனை மயக்கக்கூடிய அந்த காரியங்கள் வருவது, அது விசுவாசியா இருந்தாலும் தேவ ஊழியனா இருந்தாலும் எப்போது அவர்களுடைய வாழ்க்கையில் இது பிரவேசிக்கிறது என்று சொன்னால் அந்த கல்வாரியின் தியானம், கல்வாரியின் காட்சி அவர்களை விட்டு நீங்கும் போது. Be it a believer or a worker of God, where he is being bewitched only when he loses the vision of the cross or when he stops meditating about Calvary. ஆகவே தான் பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? Therefore what does St. Paul say? வாசிங்க 2 கொரிந்தியர் 4:10. 2 Corinthians chapter 4 verse 10. Always bearing about in the body the dying of the Lord Jesus, that the life also of Jesus might be made manifest in our body. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசுவினுடைய மரணத்தை எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம்னு சொல்றார். He says always bearing about in the body the dying of the Lord Jesus. ஒரு பெரிய அப்போஸ்தலனுடைய அறிக்கையை நாம் பார்க்கிறோம். We can see the confession of a very great apostle. ஏன் இயேசுவினுடைய மரணத்தை ஒரு தேவ ஊழியன் எப்போதும் சுமந்து திரிய வேண்டும்? Why should a worker of God always bear about in his body the dying of the Lord Jesus? பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லும்போது பரிசுத்த பந்தி எடுக்கிற அன்னைக்கு மட்டும் இயேசுவினுடைய கல்வாரி காட்சியை நினைவு கூறக்கூடாது. When we say that we have to observe the feast of Passover only on the Lord, it is not that only when we take the Lord's communion we have to remember Calvary. எப்போதும் இயேசுவினுடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும். We have to always remember the death of Jesus. அப்பதான் ஒரு தேவ ஊழியன் இந்த உலகத்துல ஊழியத்தின் நிமித்தமாக ஜீவியத்தின் நிமித்தமாக எந்த பாதையில் நடத்தப்பட்டாலும் விழுகை சம்பவிக்காமல் இருக்கும். Only then for a worker of God he might be led through any path in his ministry or in his personal life, but he will not fall. இப்ப 2 கொரிந்தியர் 4:8 முதல் வாசித்து பாருங்க 11 வரைக்கும். Now let's read 2 Corinthians chapter 4 verse 8 to 11. We are troubled on every side, yet not distressed. We are perplexed, but not in despair. Persecuted, but not forsaken. Cast down, but not destroyed. Always bearing about in the body the dying of the Lord Jesus, that the life also of Jesus might be made manifest in our body. For we which live or return or always delivered unto death for Jesus' sake, that the life also of Jesus might be made manifest in our mortal flesh. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. எப்பக்கத்திலும் ஒரு தேவ ஊழியன் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகக்கூடாது. A worker of God, even though he is troubled on every side, should not be distressed. அப்படி ஒடுங்கி எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாமல் இருக்க வேண்டுமானால் அவன் எப்போது இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிகிறவனாய் இருக்க வேண்டும். Being troubled on every side, if a worker of God should not be distressed, he should always bear in his body the dying of Lord Jesus Christ. இயேசுவின் மரணத்தை மனதில் சுமக்க வேண்டும். He must carry the death of Jesus in his mind. இருதயத்தில் சுமக்க வேண்டும். He must carry it in his heart. சரீரத்தில் சுமக்க வேண்டும். He must carry it in his body. அதாவது எப்போதும் அந்த தியானத்தின் அனுபவம் இருக்க வேண்டும். That is, all the while he must have the experience of meditating it. அடுத்து Next, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. எத்தனை கலக்கங்கள் வந்தாலும் மனம் முறிவடைகிறது இல்லை. even though we are perplexed much, but yet we are not in despair.
துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். பண்டிகைகளை ஆசரிக்கிறதான நகரமா இது காணப்பட வேண்டும். Therefore it should be a city which observes feasts. அதுல பல பண்டிகைகளை நாம் பார்க்கிறோம் வேதத்துல. In the scripture we can see of various feasts. அதுல மிகவும் பிரதானமான பண்டிகை, ஒரு பண்டிகை குறித்து மாத்திரம் சொல்லுகிறேன், பஸ்கா பண்டிகை. Out of that, the most important feast which I want to elaborate is the feast of Passover. நம்முடைய இயேசுவின் சரீரம் மாம்சம் நமக்காக கிழிக்கப்பட்டது. The body of our Jesus was torn or broken up for us. இயேசுவின் கடைசி சொட்டு இரத்தமும் சிந்தப்பட்டது. The final drop of blood of Jesus was shed for us. ஆகவே இயேசு என்ன சொல்கிறார்? Therefore what does Jesus say? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Whosoever eateth my flesh and drinketh my blood shall have eternal life. இயேசுவின் மாம்சத்தை எப்போதும் புசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். We must always eat the flesh of Jesus. இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், அந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்கிற வார்த்தை மூல பாஷையில உறிஞ்சி குடிப்பது என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that they have to drink the blood, but in the original language it is written they have to suck the blood. மற்றொரு அர்த்தம் எப்போதும் அந்த இரத்தத்தை கிரகிப்பது. And the other meaning is that always we have to absorb or imbibe the blood. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதான் பண்டிகைகளை ஆசரிக்கிற நகரமாய் இருக்கிறது. This is the city which observes feasts. இன்னும் சில நகரம் என்று வேதத்திலே பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கிறோம். In various places in the scripture we see of certain other cities too. நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். But I want to stop here. தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். Glorious things are spoken of thee, O city of God. ஒரு தேவ ஊழியன் உண்மையுள்ள நகரமாய் மாற வேண்டும். A worker of God should become a faithful city. ஒரு தேவனுடைய ஊழியன் பலனான நகரமாய் காணப்பட வேண்டும். A worker of God should be found as a strong city. ஒரு தேவ ஊழியன் சத்திய நகரமாய் காணப்பட வேண்டும். A worker of God should be a city of truth. ஒரு தேவ ஊழியன் பரிசுத்த நகரமாய் காணப்பட வேண்டும். A worker of God should be a holy city. ஒரு தேவ ஊழியன் இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரமாய் காணப்பட வேண்டும். A worker of God should be a city builded compact together. ஒரு தேவ ஊழியன் பண்டிகைகளை ஆசரிக்கிற நகரமாய் காணப்பட வேண்டும். A worker of God should be a city which observes feasts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து 87ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். Next let's read Psalm 87 verse 4. I will make mention of Rahab and Babylon to them that know me. Behold, Philistia and Tyre with Ethiopia, this man was born there. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும். 6ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தேன். Till verse 6. And of Zion it shall be said, this and that man was born in her, and the highest himself shall establish her. The Lord shall count when he writeth up the people that this man was born there. சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை உள்ள இந்த வசனங்களுக்கு வேத வல்லுநர்கள் 2 கோணத்தில் விளக்கங்களை கொடுக்கிறார்கள். நான் அதை சொல்ல விரும்புகிறேன். Biblical scholars have given commentaries in 2 angles for these verses 4, 5 and 6 in Psalm 87. முதலாவது ஒரு கோணம் என்னவென்றால், The first angle is, இப்போ ஒரு அமெரிக்கனை எடுத்துக்கொண்டால் நான் ஒரு அமெரிக்கன் என்கிறதான ஒரு மேன்மை பாராட்ட, அதாவது அமெரிக்காவில் நான் பிறந்தவன், நான் ஒரு அமெரிக்கன் என்கிற ஒரு பெருமை, ஒரு மேன்மை பாராட்டல் அவனுக்குள்ள இருக்கும். when we look at an American, he will take pride in calling himself an American. பெருமைன்னு சொல்றதை பார்க்கலாம் ஒரு சந்தோஷம். That is, he will be glad to say that he is an American. நான் அமெரிக்கன் என்று சொல்வதில் சந்தோஷப்படுகிறேன். I am happy to say that I am an American. இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகளை நம்ம பார்க்கிறோம். In Tamil Nadu, we can see of various parties. அவங்க தமிழன் 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 என்று தமிழனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. They give importance to Tamilians. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாங்கள் தமிழனாய் பிறந்ததில் பெருமைப்படுகிறோம் என்று சொல்றாங்க. They say we take pride to be a Tamilian. நீ மொத்த இந்தியர்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்தியன் என்று சொல்லி பெருமைப்படுறாங்க.
On a whole, when we see people from India, they take pride in saying that they are Indians. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒரு யூதனை எடுத்துக்கொண்டால் நான் யூத குலத்துல பிறந்தேன்னு நான் ஒரு யூதன் என்று பெருமைப்படுகிறான். And when we look at a Jew, he also takes pride in being a Jew. அதுபோல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிறந்த இடத்தை குறித்து மேன்மை பாராட்டி உயர்வா எண்ணி சந்தோஷப்படுவதை நாம் பார்க்கலாம். Similarly, we can see that everyone has a pride about their nativity and the place of birth. அதுபோல இங்க நாம் வாசிக்கும்போது Similarly, when we read here, பாபிலோனில ராகாப் என்பது எகிப்தை காட்டுகிறது. Rahab shows Egypt. ராகாப் என்பது எகிப்து. Rahab means Egypt. அது வேதத்துல சில இடங்கள்ல பார்க்கிறோம். In certain places in the scripture we can see that. அப்ப பிராக்கெட்ல பல்வேறு இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு ராகாப்னு போட்டு எகிப்து என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. In various places when Rahab is written, in brackets Egypt is written. அப்ப ஒரு எகிப்துல பிறந்த எகிப்தியனுக்கு நான் எகிப்தியன் என்கிற கர்வம் இருக்கிறது. Egyptian born in Egypt has a pride that he is an Egyptian. நான் ஒரு எகிப்தியன் என்கிறதான மேன்மை பாராட்டல். He is glorying that he is an Egyptian. அதுக்கு பிற்பாடு பாபிலோன். Next, Babylon. பாபிலோனியனுக்கு நான் தான் மேன்மை உள்ளவன், நான் ஒரு பாபிலோனியன். And one born in Babylon says, I am great for I am a Babylonian. இன்றைக்கு பாபிலோன் என்று சொல்லி பார்க்க போனா நமக்கு ஈராக்கை காட்டுகிறது. Present day Iraq was earlier called Babylon. கர்த்தருடைய அரபியர்கள். They are Arabians. அப்ப அல்லது அந்த நாட்கள்ல பாபிலோனியன், நான் ஒரு பாபிலோன்ல பிறந்தவன், அல்லது என்னுடைய நான் பிறந்த இடம் பாபிலோன் என்று ஒரு மேன்மை பாராட்டல். That is a Babylonian boast that he was born in Babylon. அடுத்தபடியாக பெலிஸ்தியன். Next is Philistia. ஒரு பெலிஸ்தியன் எடுத்துக்கொண்டா நான் ஒரு பெலிஸ்தியன். A Philistine says that I am a Philistine. அதுல அவங்க சந்தோஷப்படுறாங்க. And they rejoice in that. பெருமைப்படுறாங்க. They take pride. அடுத்து தீரியர். Next is Tyre. தீருல பிறந்தவன். The one born in Tyre. தீருல பிறந்தவன் சொல்லுவான், பூமியிலேயே பூரண வடிவாய் கட்டப்பட்ட நகரம் எங்களுடைய நகரம் தான். A man born in Tyre will say, our city is the only city built perfect in beauty in this world. கடைசியாக எத்தியோப்பியன். Finally, Ethiopian. எத்தியோப்பியன் சொல்லுவான், நான் ஒரு எத்தியோப்பியன் என்று அதில் ஒரு பெருமையா சொல்லுவான். Man born in Ethiopia takes pride that he is an Ethiopian. அப்ப இந்தந்த நபர்களுக்கெல்லாம் ஒரு எகிப்தியனுக்கு நான் ஒரு எகிப்துல பிறந்தவன் என்கிற சந்தோஷமும் இன்பமும் மேன்மை பாராட்டலும் இருக்குமானால், if a man born in Egypt has a delight and a pride and a glorying that he is an Egyptian, இப்போ இவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு போட்டி இருக்கும். there will be a competition among these. இப்போ இன்றைக்கு கூட பாருங்க, முழு உலகத்திலும் அமெரிக்கன் பெரியவனா, இல்ல இந்த சீனாவில் பிறந்தவன் பெரியவனா, அல்லது இந்தியன் பெரியவனா, இல்லை ஐரோப்பா நாடுகளில் பிறந்தவன் பெரியவனா, யார் பெரியவன், இப்படி ஒரு வெளிப்படையாக பேசாவிட்டாலும் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அந்த உள்ள ஒரு போராட்டம் கொந்தளிப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. Even today we can see there is an argument, is an American great or a Chinese great or an Indian great, even though they don't tell it outside, inside there is thoughts like that going on. இப்போ சிலோன் எடுத்துக்கொண்டீங்கன்னா சிங்களவர்கள் பெரியவர்களா தமிழர்கள் பெரியவர்களா? Now when we consider Ceylon, there will be a question there, are Sinhalese greater or Tamilians greater? இப்படி ஒவ்வொரு இனத்தை வைத்து ஜனங்கள் போராடி கொண்டிருப்பதை, யுத்தம் பண்ணி கொண்டிருப்பதை, அல்லது மனதளவில் நேரடியாக சொல்லாவிட்டால் மனதில் ஒரு பெருமை இருப்பதை நாம் பார்க்கலாம். In this race, people belonging to every race have a struggle within their mind itself, even though they do not speak in it out publicly, whether they are the greatest. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கம்போது, when we read in Acts chapter 7, தேவ ஜனங்கள் மத்தியிலும் கூட, among the people of God too, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியிலும் கூட, among the anointed people of God too, நாங்க எபிரேயரா இல்ல கிரேக்கர்களா என்று அந்த போராட்டம், கிரேக்கர்கள் பெரியவங்களா அல்லது எபிரேயர்கள் பெரியவர்களா என்று ஒருவருக்கொருவர் அந்த ப்ராப்ளம் உள்ளத்துக்குள்ள கொந்தளித்து கொண்டிருந்தது. There was a murmuring between themselves whether Grecians were greater or the Hebrews were greater. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அப்போஸ்தலர். Acts of Apostles chapter 6 verse 1. And in those days, when the number of the disciples were multiplied, there arose a murmuring of the Grecians against the Hebrews, because their widows were neglected in the daily ministration. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடாக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள்.
பாருங்க, நான் கிரேக்கன், எங்க கிரேக்க விதவைகள் விசாரிக்கப்படல என்று சொல்லி அவங்க எபிரேயர் இப்படி செய்யறாங்க அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. They were murmuring, saying, "We are Grecians, our widows are being neglected, Hebrews are behaving like that." ஆனா பரிசுத்த ஆவியின் நிறைவு வரும்போது இந்த வித்தியாசங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது. But when the fullness of the Holy Spirit came, all these differences were changed. அதான் ஒரே சரீரத்துல ஒரே ஆவியினால தாங்கந்திருக்கப்பட்டோம். That is why it is written, in one body by one spirit were we all filled. 1 Corinthians 12 அதிகாரம் 1 Corinthians chapter 12 verse 13. For by one Spirit are we all baptized into one body, whether we be Jews or Gentiles, whether we be bond or free, and have been all made to drink into one Spirit. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே சரீரமாய் கர்த்தர் மாற்றாதான் நோக்கம். ஒரே சரீரமா மாறின பிற்பாடு கிரேக்கன் எங்க, யூதன் எங்க, எபிரேயன் எங்க, மற்ற ஆட்கள் எங்கன்னு தேட முடியாது. And it's the purpose of God that everybody should become as a one body, and after becoming one body we cannot search for a Jew or a Greek or a Hebrew or a Gentile. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல இங்கே இந்த வசனத்துக்கு முதல் விளக்கம் என்னன்னா, இப்படி ஒவ்வொரு இடத்துல பிறந்தவனும், பாபிலோன்ல பிறந்தவனும், எத்தியோப்பியாவில் பிறந்தவனும், தீரியரில் பிறந்தவனும், பெலிஸ்தியரில் பிறந்தவனும் தன்னுடைய இந்த இடத்துல பிறந்தான் என்று அவன் மேன்மை பாராட்டுறான். பாராட்டக்கூடுமானால், Therefore, a person born in Babylon or Philistia or Tyre and Ethiopia are glorying and have a pride that they were born in such and such places. அப்ப சியோனிலே நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்வது இவை எல்லாவற்றை பார்க்கலும் எத்தனையோ கோடி மடங்கு வெளியேறப்பட்டது. It is a million times more precious to be born in Zion. அப்ப ஒவ்வொரு தேவ ஊழியரும் நான் சியோனில் பிறந்திருக்கிறேன் என்கிற விஷயத்துல மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஆனந்த உடையவர்களாய் காணப்பட வேண்டும். Therefore, every worker of God should be in great joy and great delight, saying that they are being born in Zion. இன்றைக்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பல பாதைகள் வழியாய் நடத்தப்படும் போது நாம் தேவ ஊழியர்கள் சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். In various circumstances, when we are led through various paths, we as workers of God lose our joy. நான் சியோனில் பிறந்திருக்கிறேன். I am being born in Zion. கர்த்தர் என்னை சியோனில் பிறக்க வைத்திருக்கிறார். The Lord made me to be born in Zion. இது எப்போதும் தியானித்து அறிக்கிட வேண்டும். Always we've got to meditate and confess it. அப்போது நமக்குள்ள ஒரு மேன்மை பாராட்டல், சந்தோஷம், ஒரு இன்பம், ஆனந்தம் உண்டாகும். Then there will be a glorying in us, there will be happiness, joy and gladness. பாபிலோனில பிறந்த பாபிலோனியன் என்று சொல்றத காட்டிலும், more than one born in Babylon calling himself a Babylonian, இல்ல தீருல பிறந்த தீரியன் என்று சொல்வதை பார்க்கலாம், or the one born in Tyre saying I am a man of Tyrus, எகிப்தில பிறந்த எகிப்தியன் என்று சொல்வதை பார்க்கலாம், and one being born in Egypt calling himself an Egyptian, பெலிஸ்தியாவில பிறந்த பெலிஸ்தியன் என்று சொல்வதை பார்க்கலாம், and one being born in Philistia calling himself a Philistine, நான் எத்தியோப்பியன் என்று சொல்வதை பார்க்கலாம், not calling himself an Ethiopian. நான் சியோன் என்று சொல்வது எத்தனையோ கோடி 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 மடங்கு வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. It is a million times precious to be called I am being born in Zion. இதுதான் முதல் விளக்கம். This is the first explanation. அதாவது மற்ற எல்லாவற்றிலும் பிறந்தவங்களை பார்க்கலாம், சியோன்ல பிறந்தவங்க விசேஷமானவங்க. That is, of being people being born in all other places, one born in Zion is more precious. எப்படி ஒரு எகிப்தியன் நான் எகிப்தில பிறந்ததுக்கு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறானோ, as an Egyptian is happy that he is being born in Egypt, அதுபோல ஒவ்வொரு இப்ப கூட பாருங்க, சில பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய பிரபலமானவர்கள் சொல்லுவாங்க, நான் ஒரு இந்தியன்னு சொல்றதுல பெருமைப்படுறேன்னு சொல்லுவாங்க. Now also we can see certain great people, popular figures saying I am proud to be called an Indian. அப்படி உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் இந்த எழுத்தின்படியான தேசத்துல பிறந்ததுக்கு பெருமைப்படும்போது, in this way people in this world when they take pride to be born in one of the countries in this world, அதுல ஒரு சந்தோஷம் அடையும் போது, and when they have a joy in that, ஒரு தேவ ஊழியன் சியோனில் பிறந்தோம் என்பதில் அவர்கள் மிகுந்த சந்தோஷம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். then a worker of God must be very glad to be born in Zion. இதான் முதல் அனுபவம். This is the first experience. இதற்கு இரண்டாவது ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. They give a second explanation for this. சியோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான். About Zion it shall be said, this and that man was born in her.
இப்ப இதுல உள்ளத மட்டும் சொல்றேன், இதுல இல்லாதவங்களும் சீயோன்ல பிறந்திருக்காங்க. And I will tell you about those given here. There are people who were not given here also born in Zion. இப்ப இதுல இந்தியன்ங்கற பேர் இல்ல. Here the name Indian is not found. பாபிலோனியன் பேர் இருக்குது, எகிப்தியன் பேர் இருக்குது. The Babylonian name is there and the Egyptian name is here. பிலிஸ்தியன் பேர் இருக்கு, தீரியன் பேர் இருக்கு. A name Philistia and Tyre also is found here. எத்தியோப்பியன் பேர் இருக்கு. And the Ethiopian's name is also found here. ஆனா இந்தியன்ங்கற பேர் இங்க இல்ல. But the name of an Indian is not here. அமெரிக்கன் பேர் இல்ல. The American name is not here. இப்ப நம்ம எடுத்துக்கொண்டா இந்தியாவுல பிறந்திருக்கிறோம். When we consider us, we have been born in India. அப்ப இன்னான் அதிலே பிறந்தான். This and that man was born in her. அப்ப இந்தியன் சீயோனில் பிறந்தான். Then an Indian is born in Zion. அமெரிக்கன் சீயோனில் பிறந்தான். An American is born in Zion. எகிப்தியன் சீயோனில் பிறந்தான். An Egyptian is born in Zion. ஒரு எத்தியோப்பியன் சீயோனில் பிறந்தான். An Ethiopian is born in Zion. ஒரு எத்தியோப்பியன் சீயோனில் பிறந்திருக்கிறான். An Ethiopian is born in Zion. இப்ப நான் முதல்ல இங்க உள்ள வசனங்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லுகிறேன். ஏன்னா இந்தியன் அமெரிக்கன்லாம் இதுல இல்ல, அதனால விட்டுருவோம். Now I'll give you the spiritual interpretation for the verse written here. Let's leave off Indian and an American now. என்ன இப்ப இவங்களுடைய சுபாவத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா அதுல இவங்க எல்லாருடைய சுபாவத்திலையும் இப்ப பாத்தீங்கன்னா எகிப்தியன் அவனுக்கு ஒரு சில கேரக்டர் இருக்கும். When we consider of the natures of these people, for example, when we see of an Egyptian, he has got certain particular characters for himself. பாபிலோனியன்னா அவனுக்கு வேற சில கேரக்டர் இருக்கும். Babylonian has got some other characters for him. பெலிஸ்தியன்னா அவனுக்கு வேற சில கேரக்டர் இருக்கும். A Philistine has certain other characters for himself. எத்தியோப்பியன்னா அவனுக்கு வேற கேரக்டர் இருக்கும். And an Ethiopian has got some other characters. தீருன்னா வேற கேரக்டர் இருக்கும். And Tyre has got another character. ஆனா இவங்க எல்லா கேரக்டரும் இந்தியனுக்குள்ள இருக்கும். But we can find all these characters in an Indian. இப்ப நான் சொல்லும்போது விளங்கிக் கொள்ளலாம். When I say, you will understand. முதலாவது ராகாப் என்பது எகிப்தியன். First of all, Rahab is an Egyptian. எகிப்தியன் என்பது பொதுவாக உலகத்தை காட்டுகிறது. First of all, Egypt shows the world. நாம் கடந்த நாட்களில் எகிப்தியர் எதுக்கெல்லாம் அடையாளம் என்று ஒரு வேத பாட கூட்டத்தில் அதிகமான காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Earlier in a Bible study, we have seen many things about Egypt. சுருக்கமாக சொல்ல போனா எகிப்தியன் என்று சொல்லும்போது, in short, an Egyptian is உலகத்தின் வேஷம், fashion of this world. உலகம், that is the world. உலகத்தின் சிற்றின்பம். வேதத்தில் உலகத்துக்கு சிற்றின்பம் இருக்குது. In the scripture we can see there are the temporal pleasures in this world. உலகத்துக்கு அசுத்தம் இருக்குது. There are uncleanness in the world. அப்படி பல்வேறு காரியங்கள் இருக்குது. In this way various things can be told. அடுத்து எகிப்தியன் இடத்துல பிரத்யேகமா நாம் பார்க்க வேண்டுமானால், next when we want to find out exclusively certain things about an Egyptian, ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு தடை செய்கிறவன் தான் எகிப்தியன். An Egyptian is the one who hindered the people worshipping the living God. ஜீவனுள்ள மெய்யான தேவனை ஆராதிப்பதற்கு தடை செய்கிறவன் தான் எகிப்தியனுடைய பிரத்யேகமான கேரக்டர். The exclusive character of an Egyptian is that he did not allow the people of God to worship the true and living God. ஏனென்றால் எகிப்திய அவைகளுக்கெல்லாம் அடையாளம் என்று நாம் அந்த வேத பாடத்தில் ஏற்கனவே பார்த்து விட்டோம். For already we have seen in that Bible study of all that pertains to an Egyptian. ஆகவே பிரதானமான 1-2 எகிப்தின் சுபாவங்களை நான் சொல்லுகிறேன். Therefore let me give you just 1 or 2 important characters of an Egyptian. உத்தராகமத்தில் வாசிக்கும்போது, when we read in Exodus, கர்த்தர் சொல்றார், the Lord said, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. let my son that he may go and serve me. விடமாட்டேன் என்பாயாகில் உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன். if thou shalt not allow, then I will destroy or slay your firstborn. யாத்திராகமம் 4:23. Exodus chapter 4 verse 23. And I say unto thee, let my son go, that he may serve me. And if thou refuse to let him go, behold, I will slay thy son, even thy firstborn. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு, ஆராதனைக்கு அனுப்பாத அளவுக்கு அல்லது ஆராதனைக்கு விடாத வண்ணம் தடுக்கக்கூடிய வல்லமை தான் இந்த எகிப்திய வல்லமை. This Egyptian power is a power which stops people from allowing them to go and serve the living God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நம்மில் பலருடைய சுபாவத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உதாரணமா என் சொந்த ஜீவியத்தை எடுத்துக்கொண்டால், now when we consider our nature, for example, if you consider my nature, இப்போ நான் ஒரு இந்தியனா தான் பிறந்திருக்கிறேன். I am being born as an Indian. அதே வேளை இந்து குடும்பத்தில இருந்து பிறந்தேன்.
At the same time, I'm from a Hindu background. முதலாக என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்ட போது, In the beginning, my mother was the first person to be saved from my family. அவங்க கூட்டங்களுக்கு போவதற்கும் வீட்டில் ஊழியக்காரங்க கூட்டம் நடத்துவது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு. ஆனா அப்ப நான் ரட்சிக்கப்படல. At that time I was not saved. நான் இந்துவா இருக்கிறேன். I was a Hindu. எனக்கு இந்த பெந்தோஸ்தே மார்க்கமே பிடிக்கல. I never liked this Pentecostal order. அப்ப என்னுடைய வீட்டில இருந்து யாராவது ஆராதனைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதை நான் தடுக்கக்கூடிய, இருதயத்தில் தடுப்பது அல்லது வெளிரங்கமா தடுப்பது, இப்படி தடுத்து நிறுத்தக்கூடிய ஆவி இருந்தது. And in this way, when anyone went for the service or worship, I stopped them outwardly, and also in my heart I did not allow them to go to that worship. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எகிப்தினுடைய சுபாவம், பாபிலோனியனுடைய சுபாவம், தீரியருடைய சுபாவம், எத்தியோப்பியனுடைய சுபாவம், இதெல்லாம் இந்தியனுக்குள்ள இருக்கும். In the beginning itself, I told you the nature of an Egyptian, nature of a Babylonian, nature of a Philistine, and nature of a man of Tyrus is found in an Indian. அப்ப ஆராதனைக்கு போவதற்கு வழிமறிக்கிற, தடுக்கிற சுபாவம் ஒரு காலத்தில் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எனக்குள்ளே காணப்பட்டது. Therefore, before I was saved, I had the nature of hindering people from going to worship God. அப்ப நான் இந்தியன் மாத்திரமல்ல, எனக்குள்ள ஒரு எகிப்தியன் இருக்கிறான். And so then I was not only an Indian, an Egyptian was in me. இப்படி ஆராதனைக்கு போவதற்கே தடுக்கக்கூடியவனாய் காணப்பட்ட என்னை கர்த்தர் என்ன செய்தார்? சியோனில் பிறக்க வைத்தார். And in this way, I was a hindrance to people to go to serve the Lord, but the Lord changed me and made me to be born in Zion. போனாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் சேருவாங்க. If they go on Saturday, they'll return back only on Sunday night. சில நேரம் அவங்க போறது மாத்திரமல்ல, என்னையும் கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு இருப்பாங்க. At times, not only my mother went there, she forced me also to accompany her. அப்ப ரட்சிக்கப்படாம இந்த இடத்துல இப்ப பாருங்க, விசுவாசிகளுக்கே தேவ சமூகத்துல உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. Believers themselves find it very difficult to come and sit in God's presence. தினந்தோறும் கூட்டம் வைத்தால் தெரியும். When you have meetings every day, you'll know the difficulty. இல்ல எல்லா கூட்டத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு தெரியும். எல்லா கூட்டத்துக்கு வரது ஒரு கஷ்டமா ஃபீல் பண்றவங்க இருக்காங்க. And there are people who find it difficult to attend all the meetings. சில விசுவாசிகள் அப்படி கஷ்டமா ஃபீல் பண்றதுனால தான் வாரத்துல ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க. And certain believers find it difficult this way. That's why they come and attend only one meeting a week. அப்ப இந்துவா பிறந்து புகைப்பிடித்து பல்வேறு துன்மார்க்க சுபாவங்களுக்கு அடிமைப்பட்டு வாலிப நாட்களில் இருக்கக்கூடிய ஆளை இயேசுனா யாருன்னே தெரியாது. அப்ப பெந்தகோஸ்தே கூட்டத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? Then being born a Hindu, I was given to smoking and various wicked habits were found in me. I never knew who Jesus was, and calling me and bringing me and making me sit in this hall. How will it be? அதுபோல வீட்டு கூட்டம் நடத்தும்படியாக ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா விரட்டி இருக்கிறேன் வீட்டுல இருந்து. Similarly, when workers of God came to our house to conduct cottage meetings, I have chased them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அதுதான் எனக்குள் காணப்பட்ட எகிப்தியன். That was the Egyptian found in me. இப்படிப்பட்ட எகிப்தியனை ஆண்டவர் இன்னான் சீயோனில் பிறந்தான். அப்ப ஒரு எகிப்தியன் சீயோனிலே பிறந்திருக்கிறான். And such an Egyptian the Lord changed, saying that this and that man was born in her. That is the Egyptian being born in Zion. ஒரு கூட்டத்துக்கு போவதற்கு கடினமாய் தோன்றின எனக்கு இப்ப பாருங்க, ஆண்டோடைய வீட்டிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. And once upon a time I felt it very hard to attend one meeting, but now circumstances have changed, and all the while I found in the house of God. ஆகவே எகிப்தியன் என்று சொல்லும்போது ஆராதனைக்கு தேவ சமூகத்துக்கு போக விடாமல் மற்றவர்களை தடுக்கிறவன். Therefore, when we say of an Egyptian, he is the one who hinders others from going to God's presence to serve God. மற்றவர்களை மாத்திரமல்ல, இப்ப நான் எனக்கு நானே ஒரு கட்டுப்பாடு உண்டாக்கி கொண்டு இன்றைக்கு கூட்டத்துக்கு போக வேண்டாம், இன்றைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்ப்போம், இப்படிப்பட்ட எண்ணம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்குமானால் எனக்குள்ள அந்த எகிப்தியன் இருந்து என்னை தடுக்கிறான், என்ன வழிமறிக்கிறான். Not only did I hinder others from going to serve the Lord, but I was a hindrance to myself. I made a control over myself, saying, I need not go to the meeting today, let me go tomorrow or the day after tomorrow. In this way, an Egyptian was found in me, controlling myself. இப்போ உதாரணமா நான் ஒரு தேவ ஊழியனா இருக்கிறேன். For example, I am a worker of God. நான் இன்றைக்கு பிரைசிங் போக வேண்டாம், I decide today I need not go for the praising. இன்றைக்கு காலை ஜெபம் போக வேண்டாம், I need not attend the morning prayers today. அப்படின்னு முடிவெடுத்து இருக்கிறேன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose I come to that decision. அப்ப நான் ஜெபத்துக்கு போகாத அளவுக்கு என்னை நானே வழிமறிக்கிறேன். I am hindering myself so that I do not go to the meetings. அப்ப என்ன வழிமறிக்கிறது அந்த எகிப்திய ஸ்பிரிட்.
Therefore that Egyptian spirit is the one which is hindering me. அடுத்து வேறு சிலரை கூட்டத்துக்கு போக வேண்டாம்னு, ஒருவேளை இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோர் ஒரு கணவன் மனைவியை பார்த்து நீ கூட்டத்துக்கு போக வேண்டாம், தாய் பிள்ளையை பார்த்து நீ கூட்டத்துக்கு போக வேண்டாம், உட்காந்து பரிசு வருது சீக்கிரமா அப்படின்லாம் சொல்றாங்க. வைத்துக்கொள்ளுங்க, இதெல்லாம் எகிப்திய ஆவி வழிமைக்குது. Next, suppose in a family, husband says to the wife, you need not go to the meetings today, or parents say to the children, you need not go to the meetings today, sit home and study. This is the Egyptian spirit found in them, for it is hindering other people from going to serve the Lord. அது மற்றவர்களை வழிமறித்தாலும் சரி, தன்னைத்தானே வழிமறித்தாலும் சரி, it might be hindering others or hindering themselves. இத ஆண்டவர் மனதிலே வைத்துக் கொண்டிருப்பார். The Lord will keeping this in his mind. பாருங்க, அமலேக்குக்கு இந்த சுபாவம் இருந்தது. Amalek had this nature. அவன் வழிமறித்தான். He hindered. அப்ப 1 சாமுவேல்ல கர்த்தர் சொல்றார், in 1 Samuel the Lord says, என்னுடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். I remember that which Amalek did to Israel, how he laid wait for him in the way when he came up from Egypt. 1 Samuel chapter 15 verse 2. Thus saith the Lord of hosts, I remember that which Amalek did to Israel, how he laid wait for him in the way when he came up from Egypt. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அமலேக்கு அவர்களை வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். I remember that which Amalek did, how he laid wait for him. எகிப்துக்கு இதே ஆவிதான். Egypt had the same spirit. ஆராதனைக்கு போக வேண்டாம். Do not go to serve the Lord. அடுத்து அவன் சொல்றான், புருஷர்கள் மாத்திரம் போங்க, மனைவி பிள்ளைகள் இவங்கெல்லாம் போக வேண்டாம். Next he said, let the men alone go, let not the wives and children go with you. அதுக்கப்புறம் நீங்க தூரமா போக வேண்டாம். Next he said, you need not go far away. எந்தெந்த விதத்துல வழிமறிக்க முடியுமோ அவன் எப்படியெல்லாம் வழிமறித்தான் என்பதை நீங்க தியானித்து பார்த்துக்கொள்ளுங்க. In all possible ways he was a hindrance, and I leave it to you to meditate that. அதுபோல எனக்குள்ள அந்த சுபாவம் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக காணப்பட்டது. And that nature was found in me before I was saved. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அப்படிப்பட்ட எகிப்தியனாய் காணப்பட்ட என்ன ஆண்டவர் மாற்றி என்ன செய்கிறார்? இந்த சீயோனிலே பிறக்க வைக்கிறார். I who was like an Egyptian, the Lord changed me and made me to be born in Zion. அடுத்து பாபிலோனியன். Next a Babylonian. பாபிலோனியனுடைய சுபாவம் என்ன? What is the nature of a Babylonian? அவன் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறவன். He defiled the temple of God. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடுகிறவன். He destroyed the temple of God. தேவனுடைய ஆலயத்தை சுட்டெரிக்கிறவன். He burnt the temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பாபிலோனின் ராஜாக்கள் தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்டதாக நாம் பார்க்கிறோம். We see that the kings of Babylon destroyed the temple of God. அடுத்து தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள்ல அவங்க என்ன செஞ்சாங்க? அதை தீட்டுப்படுத்தினாங்க என்று நாம் பார்க்கிறோம். We also see that they defiled the vessels of the temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து பாபிலோனுடைய சுபாவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, next when we see of the next character of Babylon, மிகவும் பிரதான சுபாவம் என்னன்னா கர்த்தரோடு யுத்தம் பண்ணக்கூடியவங்க. The most important nature is that they strove with the Lord. பாபிலோனை குறித்து நம்ம பல சுபாவங்கள் தியானிக்கலாம். We can meditate many characters of Babylon. நான் எல்லா சுபாவங்களையும் எடுத்து பேச ஆரம்பித்தால் இந்த வேத பாடம் முடியாது. If I start to talk about all the natures, this Bible study won't come to an end. இப்போ நீங்க வாசித்து பாருங்க, பாபிலோனை குறித்து நீ கர்த்தரோடு யுத்தம் கலந்தாயே என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written about Babylon that you strove with the Lord. எரேமியா 50:24. Jeremiah chapter 50 verse 24. I have laid a snare for thee, and thou wert also taken, O Babylon, and thou wast not aware, thou wert found and also caught, because thou hast striven against the Lord. பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய், நீ அகப்பட்டும் பிடிபட்டும் போனாய். நீ கர்த்தரோடு யுத்தம் கலந்தாயே, நீ கர்த்தரோடு யுத்தம் கலந்தாயே. Thou hast striven against the Lord. அப்ப கர்த்தரோடு யுத்தம் பண்ணுகிற சுபாவம், a nature of striving with the Lord. இந்த பெந்தோஸ்தே மார்க்கத்துக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம். They might have spoken against this Pentecostal order. கர்த்தருக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம். Might have spoken against the Lord. இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம். Might have spoken against this ministry.
உதாரணமாக இப்ப சவுலுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. For example, let's consider the life of Saul. ஸ்தேவானுடைய மரிக்கிற வேளையில, ஸ்தேவான் இரத்த சாட்சியா மரிக்கிற வேளையில எதிர்க்கட்சியில் ஆப்போசிட் பார்ட்ல சவுல் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். When Stephen was dying as a martyr, Saul was sitting in the opposition. காலைல அப்போஸ்தலர்களை அதை பார்த்தோம். In this morning we saw in the Acts of Apostles. ஸ்தேவான் கொல்லப்படுகிற வேளையில அங்க சவுல் என்கிற பேருள்ளவன் இருக்கிறார். When Stephen was being martyred, Saul was present there. மாத்திரமல்ல சபையை அவர் பாழாக்கி கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். Not only that, he was persecuting the church. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக கட்டளை பெற்று அவர்களை கொலை செய்யவும் அவர்களை துன்புறுத்தவும் கிரியை செய்து கொண்டிருந்தார். He received command to work and to kill the saints of God. இதான் பாபிலோனிய ஆவி. This is the spirit of Babylon. ஒரு பரிசுத்தவானுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணால் அந்த பரிசுத்தவானுக்கு விரோதமாக அல்ல, கர்த்தரோடு யுத்தம் கலக்கிறோம். When he is striving with the saint, he is not actually striving with the saint, but he is striving with God. இந்த சிறில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். Whatsoever you do the least of these, you do it to me. என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says so. ஜனங்கள் சாமுவேலை தள்ளினபோது கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். When the people rejected Samuel, the Lord said unto Samuel, they have not rejected you, but they have rejected me, that I be not a king over them. இதுபோல கர்த்தரோடு யுத்தம் கலக்கிற சுபாவம். In this way, a nature of striving against the Lord. பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணும்போது கர்த்தரோடு யுத்தம் பண்ணுகிறோம். When we strive with the saints, we are striving with God. பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தும் போது கர்த்தரை துன்பப்படுத்துகிறோம். When we are persecuting the saints, we are persecuting God. பரிசுத்தவான்களை தள்ளும்போது கர்த்தரை தள்ளி விடுகிறோம். When we reject the saints, we reject God. இப்போ வாசிங்க அப்போஸ்தலர்களை சவுலை குறித்து. In Acts of Apostles, we read about Saul. 7ஆம் அதிகாரம் Chapter 7, verse 58. 58ஆம் வசனம். And cast him out of the city and stoned him, and the witnesses laid down their clothes at a young man's feet whose name was Saul. அவனை நகரத்துக்கு புறமே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். பாருங்க, ஸ்தேவான் மரிக்கும்போது, இரத்த சாட்சியாய் மரிக்கும்போது சவுல் ஸ்தேவானுக்கு விரோதமான கூட்டத்தில் இருக்கிறார். When Stephen was martyred, Saul was in a group against Stephen. வாசிக்கிறோம், நான் சபையை பாழாக்கினேன் என்று அவர் சொல்லுகிறார். இடத்துல வாசிக்கிறோம். In a place it is written that he was persecuting the church. தன்னை குறித்து சொல்றார், நான் சபையை பாழாக்கி கொண்டிருந்தேன். He said about himself that he was persecuting the church. இப்படி அவர் தேவனுக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருந்தார். In this way he was working against God. அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருந்தார். He was working against the apostles. இதான் கர்த்தரோடு யுத்தம் கலக்கிற அனுபவம். This is the experience of striving with the Lord. அப்புறம் தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாக, Next, against the temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப கிருபையின் காலத்துல யார் ஆலயம்? In this dispensation of grace, who is the temple of God? நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். Our body is the temple of God. இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆலயமாக இருக்கிறார்கள். Every anointed child of God is a temple of God. அப்ப அவர்களுக்கு விரோதமாய் நாம் பேசுமோ? When we speak against them, ஒருவேளை பேசுகிற கூட்டத்தில் நம்ம இருந்தோம். maybe we were in the group who were speaking against them. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துற கூட்டத்தில் இருந்தோம். We might have been in the group of people who were persecuting the anointed people of God. அதான் தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பாபிலோனின் ஆவி. That is the spirit of Babylon which was working against the temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்னும் எரேமியால பாபிலோனை குறித்து பல்வேறு சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Next, in Jeremiah, various characters of Babylon have been written. இப்படிப்பட்ட பாபிலோனுடைய சுபாவத்தோடு காணப்பட்ட, அதான் சொன்னேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சவுலை சொன்னேன். இந்த சவுலை சியோனிலே தேவன் பிறக்க வைத்தார். And for example, I gave you Saul, and God made this Saul to be born in Zion. அதுபோல நான் ஏற்கனவே சொன்னது போல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் தேவனுடைய ஆலயம். I already told you, all the anointed are the temple of God. அப்ப நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னுடைய குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டதான
அபிஷேகம் பண்ணப்பட்டதான எத்தனையோ பேரை நான் துன்பப்படுத்தி இருக்கிறேன், காயப்படுத்தி இருக்கிறேன். Before I was saved, I had persecuted and wounded or hurt many people of God who were saved and anointed. இங்கே சவுலுடைய வாழ்க்கையில் ஸ்தேவான் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருந்தார். அவரை துன்பப்படுத்துவதற்கும் அவர் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கும் சவுலும் ஒரு காரணமாக இருக்கிறார். And here we see Stephen was martyred and Saul was one of the reasons for Stephen to be persecuted and killed. இதான் பாபிலோனியன். This is a Babylonian. எனக்குள்ள ஒரு எகிப்தியனும் இருந்ததை நான் பார்த்தேன். எனக்குள்ள ஒரு பாபிலோனியனும் கடந்த நாட்களில் இருந்திருக்கிறான். And I saw that an Egyptian was found in me. Similarly, a Babylonian too was found in me earlier. இப்ப நான் சொல்ற சுவாமம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மாத்திரமல்ல, ஊழியத்துக்கு வந்த பிற்பாடும் கூட இந்த சுவாமம் இருக்கலாம். Now the natures that I'm telling were not found in me not only before I was saved, but after coming to this ministry also, such natures may be found. என்ன ஜென்ம பாவம் ஒரே நைட்ல அழியாது. For the nature of sin cannot be destroyed overnight. இந்த எகிப்தியனுடைய சுபாவம் ஜென்ம சுபாவமா இருக்கிறது. This Egyptian nature is a natural sin. இந்த பாபிலோனியனுடைய சுபாவம் ஒரு ஜென்ம சுபாவமா இருக்குது. This nature of Babylonian is a nature of sin. இது நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்தது, இப்ப ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு இல்லவே இல்லை என்று எனக்கு சொல்ல முடியாது. And I cannot say before I was saved it was found in me, but now after I came to this ministry it's not found in me. இன்றைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நான் துன்பப்படுத்தக்கூடும், காயப்படுத்தக்கூடும். For even today I can be persecuting anointed people of God and hurting them. வார்த்தைகளால் காயப்படுத்தலாம். I might be hurting them by my words. இன்னும் பல்வேறு காரியங்கள் இருக்கிறது. Now various other things are also present. அப்ப இந்த சுபாவம் படிப்படியாக ஆண்டவர் அழிக்கிறார். And then the Lord gradually step by step removes these natures. அதாவது இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்களை சீயோன்ல ஆண்டவர் பிறக்க வைக்கிறார். And God makes those who have such natures also to be born in Zion. அந்த வசனத்துடைய முடிவில் என்ன படிக்கிறோம்? What do we read at the end of that verse? உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். The highest himself shall establish her. வாசிங்க அந்த வசனத்தை. Verse 5. Psalm 87:5. And of Zion it shall be said, this and that man was born in her, and the highest himself shall establish her. சியோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். The highest himself shall establish her. இப்ப சவுல ஆண்டவர் அவனுக்குள்ள ஒரு பாபிலோனிய சுபாவம் காணப்பட்டது. In the life of Saul was found a Babylonian nature. அவனுக்குள்ள ஒரு எகிப்திய சுபாவமும் காணப்பட்டது. An Egyptian nature also was found in him. ஏன்னா தேவனை ஆராதிக்கிறவங்கள, இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்றவங்கள வழிமறிக்கிற சுபாவமும் சவுலுக்குள்ள இருந்தது. Saul had the nature of hindering and lying in wait for people who were worshipping the Lord and also preaching about Christ. அப்படிப்பட்ட சவுலை சீயோனிலே பிறக்க வைத்தார். And the Lord made such a Saul to be born in Zion. சீயோன்ல பிறந்த உடனே சவுல் 100% உண்மையான ஊழியக்காரனா மாறல. And as soon as Saul was born in Zion, he did not become a perfect worker of God. அதான் கடந்த நாட்கள் நாம் பார்த்தோம். In the past we saw, அவரை வாரினால் அழுந்த கட்டும்போது நான் ரோமன் என்று சொல்லுகிறார். when they tied him with thongs, he said that he was a Roman. வாயில அடிங்கன்னு சொன்னபோது நான் பரிசேயனுடைய மகனுமா இருக்கிறேன்னு சொல்றார். When he was asked to be beaten on the mouth, he said, I am a Pharisee and a son of a Pharisee. அப்ப சீயோன்ல பிறந்த உடனே அவர் 100% ஊழியக்காரனா மாறல. Therefore when he was born in Zion, immediately he sent present or perfectly he did not become a worker of God. அப்ப ஒரு மனிதனுக்குள்ள, அதான் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார், நானல்ல எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. That's why in Romans chapter 7 St. Paul says, it's not I, but sin that dwelleth in me doeth so. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையை செய்கிறேன். I do not the good that I like, but the evil that I hate. என் சரீரத்தின் அவயவங்கள்ல தீமை உண்டு என்கிற பிரமாணத்தை காண்கிறேன். I also see in my body an evil. இப்படி எல்லாம் அறிக்கையிடுறார். In this way he was confessing. அப்ப இப்படிப்பட்ட அறிக்கையிட்டு அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து மன்னிப்பு கேட்டு தாழ்த்தி இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு கடைசியில் என்ன செய்றாரு? பரிசுத்த பவுலை தேவன் உன்னதமானவர் தாமே இந்த பவுலை ஸ்திரப்படுத்தினார், சீயோனாய் ஸ்திரப்படுத்தினார். In this way he kept on confessing himself, humbling himself, and the Lord washed him by his blood. And finally it can be said of Paul or Saul that the highest himself has established him. இனி பெலிஸ்தியர். Next is Philistine. பெலிஸ்தியர் என்று சொல்லும்போது மாம்சம்.
When we say of Philistine, it's carnal. மாம்சத்தின் சுபாவங்கள், The carnal natures. மாம்ச சிந்தை மரணம். To be carnally minded is death. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்று கலாத்தியர் 5:19 முதல் 21 வரை படிக்கிறோம். In Galatians chapter 5 verses 19 to 21, we read that the works of the flesh is manifest. வாசிப்போம். Let's read. Now the works of the flesh are manifest, which are these: adultery, fornication, uncleanness, lasciviousness, idolatry, witchcraft, hatred, variance, emulations, wrath, strife, seditions, heresies, envyings, murders, drunkenness, revellings, and such like, of the which I tell you before, as I have also told you in time past, that they which do such things shall not inherit the kingdom of God. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபசாரம், வேசிதனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஒவ்வொரு சுபாவமும் பெலிஸ்தீனை காட்டுகிறது. Every nature shows the Philistine. மாம்சத்தின் சுபாவங்கள், All the works of the flesh. மாம்சத்தின் கிரியைகள், All the natures of flesh. மாம்ச சிந்தை, Carnal mind. இதெல்லாம் பெலிஸ்தீனுடைய சுபாவம். All these are the natures of a Philistine. இப்ப இதுல ஒரு சுபாவத்தை நான் சொல்றேன். சீசர்களுக்குள்ள அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர்களுக்குள்ள பொறாமை காணப்பட்டது. Now one nature I want to elaborate. In those days among the disciples, that is the apostles, they had envying. இயேசுவோடு காணப்பட்ட அந்த 12 அப்போஸ்தலர்களுக்குள்ள எங்கள்ல யார் பெரியவன் என்கிறதான ஒரு போட்டி இருந்தது. And there was a quarrel between the 12 apostles who were always with Jesus, saying, who is the greatest among us? இந்த யாக்கோபின் தாய் வந்து இயேசுவினிடத்துல என்னுடைய 2 குமாரர்கள் உடைய வலது பக்கத்தில் ஒருத்தர் இருக்க வேண்டும், இடது பக்கத்தில் ஒருத்தர் இருக்க வேண்டும்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதை கேட்டு பொறாமையில எரிச்சல் அடைந்தாங்க. And when the மற்ற சீசர்கள், when the mother of James came unto Jesus and said, let my 2 sons be one on their right and the other on their left, other disciples, the others who heard these, were filled with envy. அடுத்து கோபங்கள், இது ஒரு பெலிஸ்தீனுடைய சுபாவம். Then anger, this is also a Philistine nature. பேதுருக்கு எவ்வளவு கோபம் பாருங்க. How angry Peter was. ஒருத்தனை வந்து காதார வெட்டிட்டார். We see that he smote off the ear of a person. ஊழியத்துக்கு வந்த பிற்பாடுதான், after he came to the ministry, இயேசுவோட இருக்கும்போதுதான், when he was with Jesus, இயேசுவை பிடிக்க வந்தபோது, when they came to lay hold on Jesus, பட்டயத்தை எடுத்து காதோட சேர்த்து வெட்டிட்டார். he took a sword and cut off the ear. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இப்படிப்பட்ட பயங்கர கோபம், பயங்கர மூர்க்கம். In this way he was filled with wrath and anger. இயேசுவையே வந்து கடிந்து கொள்றான் பேதுரு. Peter came to rebuke Jesus. இயேசுட்டே கோபப்படுறான். He was angry with Jesus. ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு வந்து தான் படப்போகிற பாடுகளையும் தனக்கு வரக்கூடிய மரணத்தையும் குறித்து பேசிக் கொண்டிருந்த போது, in a circumstance when Jesus was speaking to him about the sufferings that he had to undergo and the death he had to face, இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் பேதுரு வந்து இயேசுவை கடிந்து கொண்டதாக, வாசிங்க அந்த வசனத்தை, கடிந்து கொண்டான இடத்துல Matthew chapter 16 verse 22. Then Peter took him and began to rebuke him, saying, be it far from thee, Lord, this shall not be unto thee. And he turned and said unto Peter, get thee behind me, Satan, thou art an offense unto me, for thou savorest not the things that be of God, but those that be of men. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். He began to rebuke him. இயேசுவை கடிந்து கொண்டுட்டு இருக்கான். He has rebuked Jesus himself. எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார் ஆண்டவர். Then Jesus said, get thee behind me, Satan. அடுத்த வசனத்தை படிக்கிறோம். We read so in the next verse. அடுத்தபடியாக பேதுருடைய சுபாவத்தை குறித்து வாசிக்கும்போது கலாத்தியர்ல பவுல் சொல்லுகிறார், the next nature of Peter we read in Galatians spoken by Paul. அதாவது யதார்த்தமான வாழ்க்கை இல்ல, ஜனங்களை பார்த்தா ஒரு வாழ்க்கை, ஒரு கூட்ட ஜனங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாழ்றது,
இன்னொரு கூட்டத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த சுபாவம் காணப்பட்டது. He did not lead a true life. When he was found with a group of people, his lifestyle was in one way. When he was found with another group of people, he had to change his lifestyle. சத்தியத்தை சத்தியமாக தைரியமாய் சொல்லாம ஜனங்களுக்கு தகுந்தவாறு பேசுகிற சுபாவம் ஆரம்ப நாட்களில் பேதுருக்குள்ள இருந்தது. In the beginning, in the life of Peter, we see that he was not able to speak the truth as it is, but he spoke the truth which would please people. கலாத்தியர்ல பரிசுத்த பவுல் பேதுருவை எல்லாருக்கும் முன்பாக முகமுகமாய் கடிந்து கொண்டதாக சொல்லுகிறார். In Galatians, it is written that Paul in front of everybody withstood Peter. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். Galatians chapter 2 verse 11 onwards. 11 to 14. 11 to 14. But when Peter was come to Antioch, I withstood him to the face, because he was to be blamed. For before the certain came from James, he did eat with the Gentiles. But when they were come, he withdrew and separated himself, fearing them which were of the circumcision. And the other Jews dissembled likewise with him, insomuch that Barnabas also was carried away with their dissimulation. But when I saw that they walked not uprightly according to the truth of the gospel, I said unto Peter before them all, If thou, being a Jew, livest after the manner of Gentiles, and not as do the Jews, why compellest thou the Gentiles to live as to do the Jews? மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடைய சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? பாருங்க, பேதுருவை பவுல் முகமுகமாய் எதிர்க்கிறார். We see that Paul withstood Peter to the face. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பேதுரு இந்த இடத்துல செய்ததும் தவறு. What Peter did here is wrong. பவுல் அவரை எதிர்த்ததும் தவறு. And Paul withstood him, that too was wrong. இது ரெண்டு பேருக்குள்ள காணப்பட்ட சுபாவம். These two were the two natures found in these two people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த சுபாவம் உள்ளவங்களை படிப்படியாக அதான் பெலிஸ்தருடைய சுபாவம். இந்த பெலிஸ்தருடைய சுபாவத்தில் உள்ளவங்களை ஆண்டவர் சீயோனிலே பிறக்க வைத்து படிப்படியாக அவர் என்ன செய்கிறார், அந்த சீயோனில் வளர வைத்து அவர்களை உருவாக்கி சீயோனாக ஸ்திரப்படுத்துகிறார். Therefore, people who have got this Philistine nature in them, God makes them to be born in Zion, and step by step He establishes them and makes them as Zion. அடுத்து தீரியர். Then the man of Tyre. தீரியர் என்று சொல்லும்போது, when we call about the man of Tyre, தங்களுடைய இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போல மாற்றிக்கொள்கிறவர்கள். They are lifting up their heart as the heart of God. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Ezekiel chapter 28 verse 2. Son of man, say unto the prince of Tyrus, Thus say the Lord God, because thine heart is lifted up, and thou hast said, I am a God, I sit in the seat of God, in the midst of the seas, yet thou art a man and not God, though thou set thine heart as the heart of God. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. மிகுந்த பெருமை. He was exceeding proud. தங்களை தேவனை போல எண்ணிக்கொள்வது. Counting themselves as God. தாங்கள் மனுஷன் என்கிற அறிவே கிடையாது. They have no knowledge that they are just men. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. Let us read only the second verse in chapter 5 of Hebrews. Who can have compassion on the ignorant and on them that are out of the way, for that he himself also is compassed with infirmity. தானும் பலவீனமுள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கு நெறி தப்பி போனவர்களுக்கு இறங்கத்தக்கவனாக இருக்கிறார். இது ஆசாரியனுடைய சுபாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And the nature of the priest is told here. அவனும் பலவீனம் உள்ளவன். He also is a man with infirmity. ஒவ்வொரு தேவ ஊழியனும் மாம்ச சரீரத்துல தான் இருக்கிறோம்.
Every worker of God is found in the body with flesh. ஒவ்வொருக்குள்ளேயும் ஏதாயிலும் ஒரு பலவீனங்கள் இருக்கிறது. Some infirmity or the other is found in every worker of God. இன்னொரு ஊழியருக்குள்ளே உள்ளே காணப்படக்கூடிய பலவீனம் எனக்குள்ள இல்லாம இருக்கலாம். Might be I might not be having the infirmity that is found in another worker of God. ஒரு ஊழியக்காரருக்குள்ள பகைக்கிற சுபாவம் இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose a worker of God has a nature of hating. அந்த பகைக்கிற சுபாவம் எனக்குள்ள இல்லாம இருக்கலாம், பொறாமை எனக்குள்ள இருக்கலாம். I might not be having the nature of hating others, but I might have envy in me. ஆகவே நான் தேவன் அல்ல. Therefore I am not God. எந்த ஊழியக்காரங்களும் தேவன் அல்ல. No worker of God is God. அப்ப அவங்க என்ன செய்யணும்? அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவங்களுக்கும் இரக்கம் பாராட்ட வேணும். Therefore they have to have compassion on the ignorant and on them that are out of the way. உதாரணமாக இயேசு விபச்சாரத்தில் கையுமையுமா பிடித்து கொண்டு வந்து நிப்பாட்டின ஸ்திரியை அவர் என்ன செய்யல? கண்டம் பண்ணி நியாயம் தீர்க்கல. For example, when a woman was caught in the act of adultery and brought before Jesus, Jesus did not condemn her nor did he judge her. கையுமையுமா பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. She was caught in the act. அவளை நியாயம் தீர்க்கல ஆண்டவர். God did not judge her. அவர் என்ன செய்கிறார்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியுங்கள். Jesus said, him that is without sin, let him cast the first stone. இப்ப எல்லாரும் போய்விட்டார்கள். Everybody left. அப்ப அவரும் கல்லை கொண்டு எறியல. He too did not stone. இப்ப இயேசு கல்லை கொண்டு எறிஞ்சிருக்கலாம். Jesus could have stoned her. பாவம் இல்லாதவன் முதல் கல் எறிய வேணும். The one that is without sin should cast the first stone. அவன் முதல் கல் இயேசு தான் எறிஞ்சிருக்கணும். Therefore Jesus should have cast the first stone. இயேசு எறியல. But Jesus did not cast. அடுத்தபடியாக Next, அதுக்கு தான் நம்ம வாசிக்கிற இயேசுவை குறித்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. that is what we read about Jesus. He thought it not robbery to be equal with God. இயேசு தேவன் தான். Jesus is God. தேவனுடைய குமாரன் தான். He is the son of God. ஆனா தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணவில்லை. But he thought it not robbery to be equal with God. அவர் கல்லை கொண்டு எறிந்திருக்கலாம். He could have hurled stones at her. ஆனா எரியல. But he did not do that. அதாவது ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போல் ஆக்குவதுன்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். I'm giving an explanation as to how a man is lifting up his heart like that of God. ஒவ்வொரு தேவ ஊழியருடைய வாழ்க்கையிலும் ஏதாயிலும் சில குறைவுகள் நிச்சயமாக இருக்கும். In the life of every worker of God, certainly there might be any shortcoming, this or that. அடுத்தவரிடத்துல இருக்கக்கூடிய குறை ஒருவேளை என்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். Maybe the infirmity found in others might not be found in me. அப்ப அப்படி அறியாதவங்களுக்கும் நெறிதப்பி போனவங்களுக்கும் நான் இறங்கணும். But I should have compassion on the ignorant and on them that are out of the way. இரக்கம் பாராட்டணும். I have to have compassion. நான் என்னை தேவனாக எண்ணிக்கொண்டு என்கிட்ட எந்த குறையும் இல்லை என்கிற மனநிலையில் நான் என்ன செய்யக்கூடாது? அவங்கள தண்டித்து பழி வாங்க கூடாது. I should not say that I am like God and there is no infirmity in me, saying so I should not punish them or take revenge on them. அதுபோல 6 புருஷனையுடைய அந்த ஸ்திரீயின் இடத்திலும் கூட ஆண்டவர் பேசி அவளுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படியாக கிரியை செய்கிறார். Similarly, Jesus met a woman who had 6 husbands also and spoke to her so that he might save her soul. 6 புருஷனையுடைய ஸ்திரீ அவ ஜீவியம் சரியில்லை, அவ ஆள் சரியில்லை என்று விலகி போகல. He did not say that she has got 6 husbands, she is a floozy, so I should not stay with her. Saying so, he did not depart away from her. தீருவினுடைய சுபாவம் என்னவென்றால், the nature of Tyre is, தன்னை வந்து தேவனை போல அது எண்ணிக்கொண்டது. it thought itself to be God. தன் இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போல மாற்றிக்கொண்டது. It set his heart as the heart of God. ஆண்டவர் சொல்ற, நீ தேவன் அல்ல, நீ மனுஷன் தான். Lord says, you are not God but man. அதுபோல ஒவ்வொரு தேவ ஊழியரும் தேவன் அல்ல, மனுஷன் தான். Similarly, every worker of God is not God but man. ஒவ்வொரு தேவ ஊழியரும் தேவன் அல்ல, மனுஷன் தான். Every worker of God is not God but man. ஆகவே ஒவ்வொருத்தருக்குள்ளும் பலவீனங்கள், குறைவுகள், தோல்விகள் வரக்கூடும். Therefore, infirmities, shortcomings and weakness might come in every worker of God. அந்த விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை பாவமில்லாத இயேசு கல்லெறியவில்லை. That woman who was caught in the very act of adultery, Jesus, who was sinless, did not stone her. ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் இயேசுவுடைய சுபாவம் தேவையா இருக்கிறது. Every worker of God needs to have the virtue of Jesus. ஏனென்றால் இயேசு ஒரு பிரதான ஆசாரியனாய் காணப்பட்டார். For Jesus was a high priest. எபிரேயர் 3:1 அப்படி படிக்கிறோம். We read that in Hebrews chapter 3 verse 1. ஆகவே அறியாதவர்களுக்கு நெறிதப்பி போனவங்களுக்கு இரங்கக்கூடியவராய் இருந்தார். Therefore he was able to have compassion on the ignorant and on them that are out of the way.
ஆனா தீரு என்ன செய்யும்? But what will Tyre do? தானே ஒரு தேவனாக எண்ணிக்கொண்டு And considering itself as God, தன் ஆவி ஆத்ம சரீரத்துல பழுதே இல்லை குற்றமே இல்லை என்று எண்ணிக்கொண்டு thinking that there is no fault or sin in its spirit, soul and body, மற்றவர்களை குற்றப்படுத்தி மற்றவர்களை நியாயம் தீர்த்து தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கும். accusing others and judging others, it will be sentencing others. அதான் மத்தேயு 7 அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், மற்றவர்களை குற்றவாளி என்று நீங்கள் தீர்க்க கூடாது. That's why in Matthew chapter 7 Jesus says, thou shalt not condemn others. நீங்கள் குற்றவாளிகளாய் தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். Judge not that ye be not judged. 7 அதிகாரம் Matthew chapter 7 முதல் 5 வசனம். first 5 verses. Judge not that ye be not judged, for with what judgment ye judge, ye shall be judged, and with what measure ye mete, it shall be measured to you again. And why beholdest thou the mote that is in thy brother's eye, but considerest not the beam that is in thine own eye? Or how wilt thou say to thy brother, let me pull out the mote out of thine eye, and behold, the beam is in thine own eye? Thou hypocrite, first cast out the beam out of thine own eye, and then shalt thou see clearly to cast out the mote of thy brother's eye. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இப்ப ஒருத்தருடைய ஜீவியத்துல உத்திரத்தை போன்ற பாவம் காணப்படும். Now in the life of a person, sins like a beam shall be found. ஒருத்தருடைய ஜீவியத்துல துரும்பை போன்ற பாவம் காணப்படும். And sin like a mote shall be found in the life of another one. சிலருடைய ஜீவியத்துல ஒட்டகத்தை போல பாவம் பெருசா இருக்கும். And in the life of certain others, sin shall be as great as a camel. மத்தேயு 23 அதிகாரத்துல இயேசு அதை சொல்லுகிறார். In Matthew chapter 23 Jesus says like that. ஒட்டகத்தை போல சிலருடைய வாழ்க்கையில காணப்படும். And the sins like a camel shall be found in the life of some people. சிலருடைய வாழ்க்கையில கொசுவை போல காணப்படும். And in the life of certain others, sins like that will be like that of a gnat. கொசுவை போல காணப்பட்டாலும் ஒட்டகத்தை போல காணப்பட்டாலும் பாவம் பாவம் தான். Sins might be like a gnat or the size of a camel, but sin is sin. ஆகவே நம்முடைய இருதயத்தை தேவனுடைய இருதயமாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. Therefore we should not set our heart like the heart of God. நானும் மனுஷன்தான். I am a man. என்னுடைய ஜீவியத்திலும் குற்றங்கள் வரும். There will be shortcomings or sins in my life also. அல்லது என்னுடைய ஜீவியத்தில் பல குறைவுகள் இருக்கிறது. Or there are many shortcomings in my life. இப்படிப்பட்ட சிந்தை வேண்டும். We need to have such a thought. ஆனா தீர்வின் சுபாவம் உள்ளவங்களுக்கு, But those who have the nature of Tyre, அந்த சுபாவம் அந்த எண்ணமே இருக்காது. they will never have such thought. எப்போது அடுத்தவங்களுடைய குறைவுகள் தான் தெரியும். Only the sins of others will be always seen by them. அடுத்தவங்களுடைய பாவங்கள் தான் தெரியும். The sins of others alone can be seen by them. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உத்திரமோ தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க ஒட்டகமோ தெரியாது. And the beam in their life or the camel in their life will not be known to them. ஆனா அடுத்தவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரும்பு தெரிந்துவிடும். But the mote found in the life of others can be easily seen by them. அடுத்தவங்க வாழ்க்கையில் இருக்க கொசு தெரிந்துவிடும். Gnat found in the life of others can be easily found out by them. ஆனா தன்னுடைய ஜீவிதத்தில் இருக்க ஒட்டகம் தெரியவே தெரியாது. But the camel in the life cannot be seen by them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இப்படிப்பட்ட தீரியரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்களையும் சீயோன்ல பிறக்க வைக்கிறார். And people with such nature, the nature of Tyre also, the Lord makes them to be born in Zion. படிப்படியாக இந்த சுபாவங்களை ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் அழிக்கிறார். Step by step, God destroys this nature from the life of a worker of God. அதான் சீயோன்ல வளர்ற அனுபவம். That is the experience of growing in Zion. கடைசியாக தேவன் அதை சீயோன் உன்னதமானவர் தாமே அதை சீயோனாக ஸ்திரப்படுத்துகிறார். Finally, highest himself shall establish it as Zion. அல்லது உன்னதமானவர் தாமே தேவனை போல அவர்களை மாற்றுகிறார். Or the highest himself changes them like God. அடுத்து தீருடைய இரண்டாவது சுபாவம் என்ன? What is the second nature of Tyre? 26ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 2ஆம் வசனம். Ezekiel chapter 26 verse 2. இதெல்லாம் கர்த்தர் சொல்ற சுபாவம் தான். All these natures are told by the Lord.
Son of man, because the Tyrus had said against Jerusalem, Ah, she is broken, that was the gates of the people. She is turned unto me, I shall be replenished. Now she is laid waste. மனுபுத்திரனே, தீருவானது எருசலேமுக்கு விரோதமாக, ஆஹா, ஜனசதலங்களில் ஒளிமுக வாசலாயிருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்று சொல்லுகிறபடியினால். அப்ப மற்றவர்களுடைய விழுகையில சந்தோஷப்படுறது. She rejoices in the downfall of others. இதான் தீருடைய சுபாவம். This is the nature of Tyre. மற்றவங்க விழுக, ஆகா அவங்க விழுந்து போயிட்டாங்க, இனி அவங்களுடைய காரியம்லாம் எனக்கு தான். When others fall, they say, aha, they have fallen down, now their things also shall be mine. அவங்களுடைய ஸ்தானம் எனக்கு தான். Their position will I take. அவங்களுடைய பட்டம் எனக்கு தான். Their qualification will be mine. இல்ல அவங்களுடைய ஊழியம் எனக்கு தான். Or their ministry will come to me. இப்படி மற்றவருடைய விழுகையில் சந்தோஷப்படுகிற சுபாவம். In this way, the nature of rejoicing in the downfall of others. இதுதான் தீருவுடைய சுபாவம். This is the nature of Tyre. இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்களை ஆண்டவர் என்ன செய்றாரு? சீயோன்ல பிறக்க வச்சார். And people with thus such natures also, the Lord is making them to be born in Zion. அவங்கள படிப்படியாக அந்த தீருவின் சுபாவத்தை அந்த ஊழியருடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் படிப்படியாக சுட்டரிக்கிறார். Step by step, the Lord is scorching all the natures of Tyre from the life of that worker of God. தீருவின் சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு தன்னுடைய திவ்ய சுபாவங்களை கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள கொடுக்கிறார். Little by little, he takes away the nature of Tyre from their lives, and step by step, he is giving his nature into their lives. இறுதியாக தீருவுடைய மொத்த சுபாவம் வேரோடு எடுக்கப்பட்டு தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் முழுவதும் ஒரு தேவ ஊழியனுக்குள் கொண்டு வரும் பொழுது உன்னதமானவர் தாமே அதை சீயோனாக தேவனை போல ஸ்திரப்படுத்துகிறார், மாற்றுகிறார். Finally, when all the natures of Tyre is being rooted up completely from the life of a worker of God, gradually the Lord gives his natures into that worker's life, and finally he establishes them as Zion, and as it is written, the highest himself shall establish Zion. அடுத்தபடியாக எத்தியோப்பியன். And next is Ethiopian. எத்தியோப்பியன் சொல்லும்போது When we say of an Ethiopian, தீமை செஞ்சு செஞ்சு கெட்ட பழக்க வழக்கங்கள்ல ஊறி போனவங்க. he keeps on doing evil and is soaked in evil habits. எங்க வாசிக்கிறோம்? Where do we read that? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? Can an Ethiopian change his skin and a leopard its spots? கூடுமானால் தீமை செய்ய பழகின, தீமை செஞ்சு 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 பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். If it were possible, then you who were used to do evil will start to do good. ஒரு எத்தியோப்பியனுடைய தோலை மாற்றவே முடியாது. No one can change the skin of an Ethiopian. நீங்க என்னதான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும், Even though you apply fair and lovely in abundance, என்னதான் இல்ல நெரோலாக் ஒயிட் கலர் பெயிண்ட் வாங்கி அடிச்சாலும், or even if you get a white paint from Nerolac, என்ன பண்ணாலும் அவனுடைய தோலை மாற்ற முடியாது. whatever you try, you can never change his skin. அது அப்படியே தான் இருக்கும். It will be as it is. அதை ஆண்டவர் எதுக்கு ஒப்பிடுகிறார்? To what is the Lord comparing it? கெட்ட பழக்க வழக்கங்கள், For evil habits, தீமையான பழக்க வழக்கங்கள். for wicked habits. வாசிங்க அந்த வசனத்தை. Let's read the verse. Jeremiah chapter 13 verse 23. Jeremiah 13:23. Can the Ethiopian change his skin or the leopard his spots? Then may ye also do good that are accustomed to do evil. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புலிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். தீமை செஞ்சு 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 பழகிறாள். And the people who are having the habit of doing evil, அவங்களுக்கு நன்மை செஞ்சு பழக்கமே கிடையாது. they are not used to doing good. நன்மைன்னா என்னன்னே தெரியாது. They do not know what good is. மற்றவங்களுக்கு கெடுதல் செஞ்சு தந்திரமா யோசித்து பிளான் பண்ணி கெடுதல் செஞ்சு மற்றவங்களை அழிக்கணும், அந்த அழிவுல சந்தோஷப்படுறது, இதுதான் இந்த மாதிரி ஒரு தீமையான பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்களே பயிற்சித்து பயிற்சித்து பழகி போயிருக்குது. Doing only good to others, subtly working others, trying to bring about a downfall in the life of others, rejoicing over that. In short, we can say they are accustomed to do evil. இப்படிப்பட்ட எத்தியோப்பியனையும் கொண்டு கிருபையாக ஈவாக தானமாக தகுதியில்லாத அந்த எத்தியோப்பியனை கொண்டு
வெளியேறப்பட்ட சீயோன்ல பிறக்க வைக்கிறார். Bringing about such an Ethiopian graciously as a gift, he is bringing that unworthy Ethiopian and making him to be born in Zion. யாரையும் தேவன் ரிஜெக்ட் பண்றதில்ல. God doesn't reject anybody. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்ல. Him that cometh to me shall I in no wise cast out. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? எகிப்தியனா இருந்தாலும் நான் புறம்பே தள்ளுவதில்ல. Even if it be an Egyptian, I will not refuse him. பாபிலோனியனை புறம்பே தள்ளுவதில்ல. I will not refuse even a Babylonian. பிலிஸ்தியனை புறம்பே தள்ளுவதில்ல. I will not refuse a Philistine. தீரியனை புறம்பே தள்ளுவதில்ல. I will not refuse a man of Tyre. எத்தியோப்பியனை புறம்பே தள்ளுவதில்ல. I will not refuse an Ethiopian. இப்போ நம்ம இந்தியன். Now we are an Indian. இப்போ பாருங்க, நம்ம ஒரு இந்தியனுக்குள்ள இத்தனை எகிப்தியன் இருக்கிறான், பாபிலோனியன் இருக்கிறான், பிலிஸ்தியன் இருக்கிறான், தீரியன் இருக்கிறான், எத்தியோப்பியன் இருக்கிறான். Now in an Indian we can find an Egyptian, a Babylonian, a Philistine, and a man of Tyre, and an Ethiopian too. ஆனா ஆண்டவர் புறம்பே தள்ளுறதில்ல. But the Lord doesn't reject them. அதுபோல Similarly, இதுல மற்றொரு முக்கியமான விஷயம், another important matter here, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? and who can find fault with the one whom God has chosen? கவனிங்க, அந்த வசனத்தை படிங்க. Read that verse. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? Who can find fault with the one whom God has chosen? இப்ப இந்தந்த சுபாவத்தில் உள்ளவனெல்லாம் தேவன் தெரிந்தெடுத்து சீயோனிலே பிறக்க வைத்து படிப்படியாய் சீயோன்ல வளர வைத்து சீயோனாக தேவனை போல மாற்றுகிறார். People having such natures, God brings them and makes them to be born in Zion, makes them to grow in Zion step by step, and finally makes them to become like God and makes them as Zion. எந்த தேவன் எத்தியோப்பியாவிலிருந்தும் பாபிலோனியாவிலிருந்தும் எகிப்திலிருந்தும் தீரியரிலிருந்தும் கொண்டு வந்தாரோ அந்த தேவன் தான் அந்த தேவ ஊழியனை சீயோனாய் மாற்றப் போகிறார். ஜனங்களும் ஊழியர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. That God who brought an Egyptian, a Babylonian, a Philistine, a man of Tyre, and an Ethiopian and made him to be born in Zion, that God himself will make him a Zion. No other worker of God or believer need bother about this or worry about it. இப்ப எகிப்தியுடைய சுபாவம் ஒரு ஊழியருக்குள்ள இருக்கிறத காணும்போது ஜனங்க குற்றப்படுத்தக்கூடாது. When people see the nature of an Egyptian in a worker of God, people should not accuse him. ஒரு தேவ ஊழியனுக்குள்ள பாபிலோனியன் சுபாவம் காணப்படும்போது ஜனங்கள் குற்றப்படுத்தக்கூடாது. When people see the Babylonian nature in a worker of God, people should not accuse him. இப்ப சீசர்கள் எங்களுக்குள்ள யார் பெரியவன் என்று ஒருவருக்கு சண்டை போட்டாங்க. The disciples also fought with one another saying, who is greatest among us? இயேசுவோடு இருந்த பேதுரு பட்டயத்தை எடுத்து ஒருத்தனை வெட்டுறார் காதோட. Peter, who was all the way along with Jesus, also took the sword and cut off the ear of a person. ஊழியக்காரன் பட்டயத்தை எடுத்து வெட்டி விட்டான்னு அன்றைக்கு யாரும் சொல்லல. On that day no one said, a worker of God has taken his sword and cut off an ear. இயேசு அவனை கடிந்து கொண்டு இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிறார். Jesus reproved him and taught him that he should not do like that. அப்ப இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்களை தேவன் தெரிந்து கொண்டு சீயோன்ல பிறக்க வச்சிருக்கிறார். சீயோனாய் வளர்த்து கொண்டிருக்கிறார். People with such natures have been chosen by God and made to be born in Zion, and now he is making them to grow as Zion in Zion. அப்ப ஜனங்கள் சில வேளை ஊழியர்களுடைய சுபாவத்தை பார்க்கும்போது அவங்க கோபப்படுவதை, இல்லை ஒருவருக்கு ஒரு வாக்குவாதம் வரும், இல்லை ஒருவருக்கு ஒரு மனஸ்தாபம் வரும், இப்படிப்பட்ட காரியங்களை ஜனங்கள் கேள்விப்படும்போது பார்க்கும்போது, வேறு சில காரியங்களை குறைவுகளை கேள்விப்படும்போது பார்க்கும்போது அவங்களை சீயோனை அற்பமாக எண்ணி குற்றப்படுத்தி நீங்கள் தூசிக்க போகக்கூடாது, பகைக்க போகக்கூடாது. When people see workers of God filling with rage, or when they are arguing, or when they have misunderstanding between one another, people of God should not try to accuse them and condemn them, for it's God who has brought them to be Zion and he is making them to grow in Zion. கேரளாவில் சில சபைகளை குறித்து நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறாங்க ஊழியக்காரங்களை ஜனங்கள். And in Kerala, I read in an article, in Kerala, people were casting oaths to select workers of God for their churches. ஒரு ஆர்டிக்கல் அப்படி படித்தேன் நான். I read that in an article. அது போல இங்க தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்கள் இருக்கலாம். And similarly in Tamil Nadu also, in certain places it is prevalent. இது ஜனங்கள் ஓட்டு போட்டு ஊழியக்காரனை செலக்ட் பண்ற அனுபவம் அல்ல. This is not an experience of people casting oaths to select workers of God. இதுல உள்ள எந்த ஒரு ஊழியக்கார சகோதரனா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் தேவன் அவங்கள பல்வேறு அனுபவத்திலிருந்து, அதான் எகிப்திலிருந்து, பாபிலோன்ல இருந்து, தீரியர்ல இருந்து, பெலிஸ்தியர்ல இருந்து, எத்தியோப்பியாவில இருந்து தேவன் கொண்டு வந்து வேறு பிரித்து சீயோன்ல பிறக்க வச்சிருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
It might be a worker brother or a worker sister. They might have the qualities of an Egyptian or a Babylonian or a Philistine or Ethiopian, but it is God who has chosen them and brought them to be born in Zion. God has undertaken that purpose, and when God is there with them, who is there to accuse them? வசனம் எடுத்துறீங்களா? Have you chosen? ரோமர் 8:33. Romans 8:33. Who shall lay anything to the charge of God's elect? It is the God that justifieth. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவனே அவர்களை நீதிமான்களாக்குறவர். It is God that justifieth. தேவன் தான் பிரித்து கொண்டு வந்து சீயோன்ல பிறக்க வச்சார். God has separated them and made them to be born in Zion. ஆனா அதுதான் நான் சொல்றேன், பிறந்த உடனே இயேசுவை போல மாற முடியாது. That is why I said as soon as they are born they cannot become like Jesus. உங்க குடும்பத்தில் உள்ள உங்களுடைய பிள்ளைகள் தான் இந்த ஊழியத்துக்கு வர்றாங்க. Your children from your family are coming to this ministry. ஆண்டவர் என்ன செய்றார்? இந்த சீயோன்ல பிறக்க வச்சு வளர வைக்கிறார். The Lord is making them to be born in Zion and also bringing them up. வளர்ந்து when they grow, அப்ப உள்ள தீரியருடைய சுபாவத்தை எடுத்து போடுகிறார். removing the nature of Tyre from their lives, எகிப்தியனுடைய சுபாவத்தை எடுத்து போடுகிறார். removing the nature of the Egyptian, பெலிஸ்தியனுடைய சுபாவத்தை எடுத்து போடுகிறார். removing the nature of the Philistine, பாபிலோனுடைய சுபாவத்தை எடுத்து போடுகிறார். removing the Babylonian nature, எத்தியோப்பியனுடைய சுபாவத்தை எடுத்து போடுகிறார். removing the nature of an Ethiopian. இதெல்லாம் எடுக்க ஒரு பக்கம் எடுக்க இதெல்லாம் எம்டி ஆகும்போது அவருடைய சுபாவத்தை ஃபில் பண்றார். And when all these natures are being removed and the place is empty, he is filling that empty place with his natures. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். When that which is in fullness comes, that which is in part vanisheth away. அந்த வசனத்துல படிக்கிறோம், உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். In that verse we read, the highest himself shall establish her. சீயோனை வந்து தேவன் தாமே ஸ்திரப்படுத்தணும், வேற யாரும் ஸ்திரப்படுத்த முடியாது, வேற யாரும் உருவாக்க முடியாது. God himself has to establish Zion. No one else can do that work. ஆகவே ஜனங்கள் ஊழியர்களுடைய சுபாவத்தை பார்த்து குற்றப்படுத்த கூடாது. Therefore, looking at the natures of the workers of God, people should not accuse them. ஒரு ஊழியரும் மற்றொரு ஊழியருடைய சுபாவத்தை பார்த்து குற்றப்படுத்த கூடாது. And one worker of God should not look at the other worker or nature of the worker of God and accuse him. அப்ப இப்படிப்பட்டவர்களை தேவன் தான் அழைத்து கொண்டு வந்து சீயோனிலே பிறக்க வைத்தார். God has brought such people and made them to be born in Zion. நாம் அவர்களை குற்றப்படுத்தும் போது அவர்களை தெரிந்தெடுத்த தேவனை குற்றப்படுத்துகிறோம் என்பதை மறக்க கூடாது. And we should not forget that when we accuse them, we are accusing God who had chosen them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. இன்னான் சீயோனிலே பிறந்தான். This and that man was born in Zion. அடுத்த 6ஆம் வசனத்துல In verse 6, கர்த்தர் வந்து ஜனங்களை பேர் எழுதும்போது, when the Lord writeth up the people, சீயோனிலே இன்னான் அதிலே பிறந்தான் என்று தொகையிடுவாராம். he shall count that this man was born in Zion. சீயோன்ல பிறந்தவங்களை குறித்து தொகையிடுவார். அது மூல பாஷையில டேலி, ஒரு அக்கவுண்ட் புக்குக்கு ஒப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. It is written that he will count those who are born in Zion. That is, in the original language, in the place of count, tally word is used. That is, it's somewhat like an accounts book. அதை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். We saw that previously. 12 அப்போஸ்தலரை ஆண்டவர் அழைத்தார். The Lord called 12 apostles. அப்ப அந்த புத்தகத்துல 12 என்று எழுதப்படும். Therefore, now number 12 will be written in the book. யூதாஸ் பின்மாறி போனான். யூதாஸ் அந்த ஸ்தானத்தை இழந்தான். Judas lost his position. அப்ப -1 Therefore, -1 is equal to 11, which equals to 11. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுக்கு அடுத்து அந்த ஸ்தானத்துல வேற ஒருத்தன் செலக்ட் பண்ணப்படுறான், தெரிந்தெடுக்கப்படுறான். And after that, another man was selected for that post. அப்ப +1. Therefore, once again, +1. இப்படி ஒவ்வொரு ஊழியக்காரனும் வரும்போது அந்த கணக்குகள் மாறிக்கொண்டே வரும். In this way, when a worker of God comes or goes out, the numbers will be changing. அப்ப அந்த அக்கவுண்ட் புக் எப்போ க்ளோஸ் ஆகும்? When will the account book be closed? 1,44,000 என்று அந்த கணக்கு பூர்த்தி ஆகும்போது. When that number 1,44,000 is full. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வரும்போது, மேத்தமேட்டிக்ஸ்ல அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வரும்போது கரெக்டா ஆன்சர் வந்து 1,44,000 ஆன்சர் வரும்போது சீயோன் கட்டி முடிக்கப்பட்டது. And in that mathematics, when the problem is being solved, finally when they arrive at the answer 1,44,000, that accounts book will be closed.
கர்த்ததாமே ஒவ்வொரு தேவ ஊழியரையும் உன்னதமானவர் தாமே சீயோனாய் ஸ்திரப்படுத்துவாராக. Let the highest himself establish every worker of God as Zion. பிதாவோடும் ஆட்டுக்குட்டியானவரோடும் சீயோன் மலையில் இருக்க நிற்கக்கூடிய அந்த 144,000 தேவ ஊழியர்களில் ஒவ்வொரு தேவ ஊழியரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. Let the Lord help every worker of God to be found among the 144,000 workers of God who are found along with the Father and the Lamb upon Mount Zion. சீயோனை ஜெனிச்சு சீயோனாய் வளர்ந்து சீயோனை நோக்கியே ஓட்டமும் திகச்சு சீயோனில் ஜெனிச்சு சீயோனாய் வளர்ந்து சீயோனை நோக்கி ஓட்டமும் திகச்சு சீயோனாய் மாறிடும் நின் திருக்கிருபையால் சீயோனின் காணவும் பாடிடுமே. சீயோனாய் மாறிடும் நின் திருக்கிருபையால் சீயோனின் காணவும் பாடிடுமே. ஜீவித காலமெல்லாம் தெய்வமே நின் திருஹிதத்தினையோ சேவ செய்வோம். ஜீவித காலமெல்லாம் தெய்வமே நின் திருஹிதத்தினையோ சேவ செய்வோம். ஜீவாத்மாவேகவும் சமர்ப்பிக்கும் நித்தியம் ஜீவனைகையோனோ இயேசுவை போ. ஜீவாத்மாவேகவும் சமர்ப்பிக்கும் நித்தியம் ஜீவனைகையோனோ இயேசுவை போ. சீயோனில் ஜெனிச்சு சீயோனாய் வளர்ந்து சீயோனை நோக்கி ஓட்டமும் திகச்சு சீயோனில் ஜெனிச்சு சீயோனாய் வளர்ந்து சீயோனை நோக்கி ஓட்டமும் திகச்சு சீயோனாய் மாறிடும் நின் திருக்கிருபையால் சீயோனின் காணவும் பாடிடுமே. சீயோனாய் மாறிடும்